இதுக்கே இப்படி 73 வயசுல ஒருத்தன் ரித்திகா சிங் தொட ஏத்தி வச்சிருக்கான். எதுக்குன்னு புரியல. ஆனா அலெக்ஸ் இப்ப பாரு. விஜய்க்கும் பிரபுதேவுக்கும் ஒரு டான்ஸ் அது ஒண்ணு போதும்டா. ஏதோ இந்த காஃபி ஷாப் டான்ஸ் மாதிரி சின்னதா இருந்தா கூட மனோஜுக்கு போதும். இதுல அலெக்ஸ் மனோஜுக்கு சந்தோஷப்படுற மாதிரி சொல்றேன். இப்போ ஏகேக்கு எப்படி ஒரு மங்காத்தாவோ அந்த மாதிரி இனிமே தளபதிக்கு வந்து ஒரு கம்பாரிசன் கோட்டை. பண்ணாதீங்க. அவன் அவங்களுக்கு பெஸ்ட். அது நம்மளுக்கு நல்லா தரானா அது மட்டும் போயிரு. அதுதான் இல்ல ஆனா அவங்களுக்கு எப்படி மனோஜ் ஒரு இல்ல மங்காத்தா இல்ல கொடுத்துருக்காரோ அந்த மாதிரி இவனுக்கு நம்மளுக்கு ஒரு யார் கோட்டை தெரியுமா கொடுக்கணும். மங்காத்தா கத்த வேண்டியது. அந்த படத்துக்கு இதுக்கு சம்பந்தமே இல்லையாடா. அது கேம், இது ஹீரோ. நல்ல வேலை அதுல வந்து காசு கொள்ளையடிப்பாங்க. இல்ல இதுலயே காசு இல்ல கொள்ளையடிச்சு விவேக் யார் சம்திங். தெரியுமா வேண்டி நேரம் வீட்டுல உட்காந்து யுவன் சங்கர் நல்லா மியூசிக் பண்ணும், யுவன் சங்கர் நல்லா மியூசிக் பண்ணும். ஏன்னா சபதம் போட்டு வந்துட்டாங்க. டேய் இல்லடா இல்ல இன்னைக்கு வாட்ஸ்அப்ல அந்த வாட்ஸ்அப்ல விவேக் என்ன சொன்னானா, லியோவோட நல்லா மியூசிக் போடுவான் பெரியவன், அப்படி போடலாம் நீ வந்து கேள்றான். ஓகே அதுலடா அந்த பீட் பாக்ஸ் டவுன் இருக்குல்ல, அது வெறியா இருக்குடா. ஆமாடா லியோ தாஸ் இஸ் பேடஸ். அது சரியா டேய் பீட் பாக்ஸ்ரா 68 டைட்டில் அனௌன்ஸ்மென்ட் நான் டீம்ல. இவன் வம்சதான் நினைச்சேன். அனிருத் 68 அது இதுவே வந்துச்சு அபிஷியல். ஸ்டாக் விஜன் தான் அது. டேய் அந்த பூஜை வீடியோ அதான்டா. பூஜையில எதுவுமே எந்த பிஜிஎம்டா நீங்க கேக்குறீங்க? எனக்கும் புரியல. பூஜையில எதுவுமே வரலையாடா மனோஜ். பூஜை இல்ல மனோஜ். 68 பூஜை போடும்போது ஒரு மியூசிக் வந்துச்சு. ஏதாவது கேட்டீங்க நீ? அப்படி ஒரு மியூசிக் வந்துச்சுன்னு தெரியல. எங்க கண்டுபிடிக்கிறான் நீங்க வந்து? டேய் யுவன் பிஜிஎம்டா. யுவன் பிஜிஎம் பேருக்குன்னு ஒண்ணு போடுறதுக்கும் படத்துக்கு போடுறதுக்கும் ஷேர் பண்றேன். அந்த பிஜிஎம் பீட் பாக்ஸ் நல்லா ட்ரக் இருக்குடா. டீலர் ஃபேனா? மூளை அப்படி யோசிக்கலாம். டேய் 68 டீம்டா. நல்லாதான் இருக்கும்டா. அது என்ன இப்படி கத்துக்கிறீங்க? நைட் செகண்ட் லுக் 12 மணிக்கு. சரி ஆமா ப்ரோ. சரி நம்ம ரிலீஸ் பண்றோம்னா நம்ம அலெக்ஸ் இந்த வருஷம் உனக்கு எப்படி போச்சு? அலெக்ஸ் ப்ரோ நியூ ரெசிடென்ட் எடுத்துறீங்களா? நைட் 12 மணிக்கு செகண்ட் லுக் வரணும்னா ஒத்துருவாங்க எனக்கு. அலெக்ஸ் தான் சொன்னாரு ப்ரோ. ட்ரஸ்ட் பண்ணுங்க அலெக்ஸ். இல்ல என்ன சொல்றான்? இல்ல நானும் நம்பி யூடியூப்ல சொல்லி போட்டேன். என்ன நம்பி ஒரு 10,000 பேர் லைக் போட்டாங்க. அதான் யோசிக்கிறேன். யூடியூபா? யாருப்பா அது? ஆதி நீயாப்பா? அது எப்படிப்பா? எனக்கே டவுட்டா இருக்குப்பா. நான் சிங்கிள் பேசுற ஸ்பேஸ்ல யூடியூப் சேனல் வச்சிருக்கேன்ற. சரி இல்ல மனோஜ் உனக்கு எப்படி போச்சு வாழ்க்கை இந்த வருஷம்? எனக்கு மிக்ஸ் மாமே. மோஸ்ட்லி எனக்கு சரி மத்தவங்களுக்கு மலேசியா போயிட்டு கொஞ்சம் ஓகே. டிசம்பர்ல ஹெல்த் ப்ராப்ளம் கொடுத்து என்ன காலி பண்ணிருச்சாரு. எனக்கு என்னன்னா இல்ல வழக்கமா தான் எல்லாமே நடந்துச்சு. எதுவும் பெரிய பேட்ச் ஒர்க்லாம் எதுவும் நடக்கல. ஆனா என் பிறந்த நாளைக்கு நடந்ததுதான் ஒரு பெரிய பூஜை. அதான் ஆனா உண்மையில இல்ல வருஷம் ஏன்டா டிசம்பர்ல பிறந்தேன்னு ஃபீல் பண்றது. டிசம்பர் மாசம் பிறந்தா மாட்டோம். பாவம் ப்ரோ, நீங்க பாவம். ரஜினின்ற ஒருத்தர் அலெக்ஸ் டிசம்பர்னாலே ஒரு பேட் நான் டிசம்பர் பிறந்தவன்டா. ரஜினிகாந்த் பிறந்தது. பெரிய பெரிய ஹாலிவுட் ஸ்டாரும் பிறந்திருக்காங்கடா. இருடா நாளைக்கு கூகுள் எத்தனை வரேன். நானும் டிசம்பர் பிறந்தவன் ப்ரோ. அலெக்ஸ் டிசம்பர்ல தான் பிறந்திருக்கேன். ஒரு பேட் வைப் ஃபீல் ஆகுதுல சும்மா. அலெக்ஸோட ஃபுல் பேர் அலெக்ஸாந்த். அது டிசம்பர் சீக்கிரம் பிறந்தவன் சீக்கிரம் இறந்துருவான்னு சொல்லுவான். சரி இது பரவாயில்ல மனோஜ். இந்த ஒரு இது பத்தியா ட்வீட் சும்மா போட்டுருந்தேன். இல்லடா விஜய் தமிழ் டைட்டிலே வைக்க மாட்டாரு. தமிழ் போட்டு இல்லையாங்க. உங்களுக்கு நீ யாரு கேட்ட சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். சூப்பர் ஸ்டார். எல்லாரும் டைம் டிராவல் தான் கன்ஃபார்மா சொல்றாங்க. ஒரு விஜய் பாத்தீங்கன்னா ரொம்ப ஹைட்டா இருக்காராம். ப்ரோ ஹைட்ட பத்தி வேணாம் ப்ரோ. அலெக்ஸ் ப்ரோ இல்ல மனோஜ். யோ 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 யோ
ஐயோ யங் விஜய் பாத்தீங்கன்னா ஹைட்டா இருக்காரயா. ஓல்டு விஜய் பாத்தீங்கன்னா வந்து தெரியல யோ ப்ரோ. இல்ல யோ இல்ல இல்ல நான் ஒரு விஜய் நிமிஷம் ஃபர்ஸ்ட் லுக்கும் வேறயா. ஃப்ரேம் இல்ல ஃபர்ஸ்ட் லுக் படத்துல வர ஃப்ரேம் யாரும் கற்பனை பண்ண கூடாது. அது ஐடியாலஜி தான் ஃபர்ஸ்ட் லுக் இருக்கும். ப்ரோ ஒரு நிமிஷம் இவனுங்க ப்ரோ. அப்ப ஏன் ப்ரோ அதாவது ஒரே நிமிஷம் அவன் ஏஜ் டிஃபரன்ஷியேட் பண்றாங்க ஃபர்ஸ்ட் லுக்ல? ஒரே அதான் நிமிஷம் எங்களுக்கு ஒரே டவுட். நிமிஷம் ஒரே நிமிஷம் ஒரே நிமிஷம் ஒரே நிமிஷம் ட்ராக்கர்ஸ் எல்லாம் சயின்ஸ் ஃபிக்ஷன் கிளப்பி விட்டு இப்ப அவனுங்களே கதை என்னன்னு கேட்டு அதான் நான் சுத்தி சொல்றேன். நிக்கிறானுங்க. இல்ல இப்ப அது ஏதோ ஒரு ஓல்ட் ஐரா யூடியூப்ல தெரிய வீடியோ இரு எடுத்து இரு ஒரு தெரியோடைய ஆளுக்கு இரு இன்னொரு ஹைட்டுக்கும் ஐடி இல்ல ப்ரோ இருக்கீங்க. அதுதான் என்னவா இருக்கும்னு யோசிங்க. இங்க தெரியோடைய பாரு இரு இங்க பாரு தெரியோடைய எனக்கு தெரியோடைய இன்ஃபர்மேஷன் ஃபர்ஸ்ட் லுக்ல 3 பேர் இருப்பாங்க. நான் நினைச்சேன் படத்துல 2 பேர் தான் நினைச்சு சத்தியமா கடைசி வரைக்கும் படத்துக்கு போனேன். பார்த்தா ஒரு பேர். அதே மாதிரி பாப்போம் ஏதாவது. டேய் இது வந்து இது ஸ்டார்டிங்ல இருந்தே அப்பா பையன் கதை அதான்டா தான்டா. அப்படி இல்ல இதை இல்ல வேற அது புதுசா வேற டபுள் ஆக்ஷன் கரெக்ட் கிளப்பினீங்க. தான். ஆனா நீ வந்துட்டு ஜானர் சொல்றானுங்க பாரு. டைம் டிராவல் அலெக்ஸ் ப்ரோ ஜானர் வந்து நான் மிஸ்ட்ரி. ஒரு கதை சொல்றேன். அது இந்த கதைக்கு பொருந்துவான்னு பாக்குறீங்களா? இங்க கேப்போம். நீ இல்ல இல்ல டீகோட் கேப்போம். பண்ணாத. சொல்லு. அதாவது இப்ப வந்து பிரசன்ட்ல வந்து ஒரு பிரச்சனை நடக்குது. நடக்கட்டும். அப்பா விஜய் வந்து பாஸ்ட்ல வந்து விட்ட பிரச்சனை அத வந்து டைம் டிராவல் மிஷினை வச்சு பாஸ்ட்ல போய் சால்வ் பண்ற மாதிரி வந்தா எப்படி இருக்கும்? அப்புறம் இது 24 கதா? அதான் இது 24 கதா? அதோட நான் ஒரு கதை 24 சொல்றேன். அலெக்ஸ் ப்ரோ, அலெக்ஸ் ப்ரோ. அதோட நான் ஒரு கதை ஏதோ 24 அலெக்ஸ் அதோட நான் ஒரு கதை சொல்றேன். அதாவது இப்ப இருக்கிற பிரசன்ட் விஜய், அதான் இந்த சின்ன விஜய் பாத்தீங்கன்னா வந்து அவங்க அப்பா இறந்துட்டாரு ஏதோ ஒரு பிளைட் கிளாஷ்ல. அதுக்கு டைம் டிராவல் பண்ணி போயிட்டு அந்த கிராஷ தடுக்காம அதான் தடுக்கிறாரு. அந்த மாதிரி இருந்தா அப்படி. ஆனா பரவா எனக்கு என்னால டெய்லர்ல இர டென்னட்ட புரிஞ்சுக்கவே எனக்கு 4 நாள் ஆச்சு. இவனுங்க வேற என்னென்ன கதை சொல்றானுங்க. ப்ரோ இல்ல ப்ரோ இல்ல நிமிஷம் இல்ல இல்ல நான் சொல்றேன் கேளுங்க. இப்போ ஒரு மிஷின் நடந்துட்டு இருக்கு. அந்த மிஷின் வந்து இவர் பண்ணிருக்கான்னு ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. அந்த மிஷின் இவர் தப்பா பண்ணிட்டாரு ஒண்ணும் இல்ல ப்ரோ. இல்ல 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 ஒரு அவருக்கு தேச நிமிஷம். துறைக்கு ஒரு படம் வாங்கி இல்ல இல்ல கொடுக்குறாங்க. ஒரு நிமிஷம் இருக்கு. அலெக்ஸ் பீஸ்டுக்கு என்ன கதை சொன்னாங்க தெரியுமா? விஜய் வந்துட்டு ஒரு மிசைல் எடுத்துன்னு போய் வந்துட்டு ஒரு அட்டாக் பண்றாரு. அந்த மிசைல் ராங்கா போயிட்டு இது யாரோ ஒருத்தர் இதுவாயிடுறாங்க. கடைசியில அந்த மிசைலை கரெக்டா திரும்ப பண்றதுதான் கதை. அது சொல்லலடா. இதான் திரும்ப போனாங்க. டைட்டில் வந்து மேல அலெக்ஸ் மேல டைட்டில் வந்து வாங்க உருட்டனா இல்ல இல்ல நீங்க ஆல்ரெடி ஊட்டின்னு தான் இருப்போம். அது வேற விஷயம். இதுல டைட்டில் வேற. ஆனா இதுல மனோஜ் யார் தெரியுமா? எதை பத்தியும் கவலை இல்ல. ஃபர்ஸ்ட் லுக்கும் இல்ல, எதுவும் இல்ல. ஒரே நிமிஷம். இது வந்து ஒரு மிஸ்ட்ரி த்ரில்லர் தானே. இல்ல என்ன கேட்டா இல்ல ஒரு ஆக்ஷன் இன்வெஸ்டிகேஷன் இதுவாதான் இருக்கும் நான் நினைக்கிறேன். ஆக்ஷன் மிஸ்ட்ரி அந்த மாதிரி. இது வரலாம் மிஸ்ட்ரி த்ரில்லர்னா தளபதி எடுத்ததே இல்ல. ஆனா அந்த என்ன மாதிரி கேட்டா இந்த இதெல்லாம் ஜானர்ல இது வரைக்கும் பார்த்ததே கிடையாது. யாரா பார்த்திருக்கீங்க? நீங்க ஒன்னே சொல்றேன். எனக்கு நான் ஒன்னே சொல்றேன். இந்த விபி மேல வந்து நீங்க இவ்வளவு நம்பிக்கை வைக்கிறீங்க. எனக்கு அது இப்போ வரைக்கும் கொஞ்சம் வியப்பா தான் இருக்கு. மனசை கரைச்ச சிம்பிளான ஒரு ஸ்டோரியில நேத்து சார் யாரு ஃபேன் கேட்கும் போது சிறுத்தை சிவா மனோஜ் எங்க ஆர்மில சிறுத்தை சிவா ஒரு பைத்தனை இவன் தான் கூட்டுன்னு போய் இல்ல இல்ல சிறுத்தை சிவா ஃபேன் ஒருத்தவன் இருக்கிறது இவன் மட்டும் தான். இவனை கூட்டுன்னு இல்ல அலெக்ஸ் சிறுத்தை சிவா எனக்கு ஒரு சின்ன தாட் இருக்குடா. எனக்கு என்னன்னா இப்போ ஒரு ஃபாதர் அண்ட் சன் ரோல ஃபாதரோட ட்ரீமை வந்து சன் எடுத்துட்டா எப்படி இருக்கும்? அது மாதிரி தான்டா தோணுது. ஏன்னா நிறைய ஹாலிவுட் படத்துல இப்படிதான் இருக்கும். நிறைய படம் பார்த்ததுல இதுல மேக்ஸிமம் இப்படிதான் இருக்கும். இவ்வளவு இல்லடா ஒரு நிமிஷம் இல்ல டாப் கன் அந்த மேவரிக்ல வந்துட்டு இப்ப 2021ல வந்துச்சு. அதுலயே வந்துட்டு அவர் டாம் குரூஸ் சொல்லி தர்றவனுக்கு அதே தான். அவங்க அப்பா வந்துட்டு ஒரு இதுல இறந்துருவாரு. அவர் பையன் வந்துட்டு இல்ல பையன் அதை வந்துட்டு லீட் பண்ணி எடுத்துன்னு போய் கடைசியில அந்த மிஷினை முடிப்பான். அலெக்ஸ் ப்ரோ ஜெமினி படம் இருக்கு. அதோட இன்ஸ்பிரேஷன் அது ஜெமினி நான் ஒண்ணு சொல்லிடுறேன். இப்ப நீ சிறுத்தை சிவா பத்தி சொன்னல, சிறுத்தை சிவா இப்படிதான் எடுப்பான்ற பேட்டர்ன் தெரியும் எல்லாருக்கும். ஆனா விபிக்கு வந்து பேட்டர்ன் வந்து விபி பேட்டர்ன் என்ன கதை இருக்குன்னு நீங்க சொல்றீங்க இந்த மாதிரி. ஆனா இல்ல இல்ல வேணாண்டா விடு. எதுக்கு மனோஜுக்கே தெரியும் விடு.
அதிகபட்சம் அவன் படத்துல ஃபேமிலி இந்த சென்டிமெண்ட் தான்டா இந்த இருக்கும். டேய் ஒத்த சேர்த்துக்கோ. தலையை இல்ல ஓம் பண்ணணும்னா 10 தலை டேய் மனோஜ் டேய் பூமரம். மனோஜ் கங்குவா அவன் எடுத்த பேட்டர்ன் மாதிரி நடக்குது. இல்ல பாரு, அதுலயே அவனோட ஒரு ஃபேமிலி கம்ஃபர்ட் ஜோன்ல இருந்து சென்டிமெண்ட் வெளியே வந்து கிடையாது. எடுத்துட்டு இருக்கான். கதை அவனோட கதையே கிடையாதுடா, அவன் ஜஸ்ட் ஆனா படம் வந்த பிறகு பாரு உமால கதையாக்குது இது. உமால பைக் ஸ்டண்ட் தூக்கி சரவணும். டேய் முதல் கங்குவா முதல் கதைன்றது 200 ஒருத்தர் கோடி தமிழ் immortality கிடைச்சிருமா? அவர் சாவே மாட்டாரா தமிழ் அவரு? ரிவ்யூ அவள கங்குவான்ற முதல்ல கூட ஃபைட் பண்றாரு எல்லாம் மாதிரி ஐயோ, இது படம். சூர்யான்றவர் சாவே மாட்டாருங்க அந்த படத்துல. அதான் என் கதையே. முதல் தமிழ் 200 கோடி படம். ஆஹா. ஆனா வாய்ப்பு இருக்குடா. இல்ல முதல்ல இல்ல வாய்ப்பு இருக்குது. முதல்ல சரி ஆனா கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் இது வந்துட்டு ஷார்ட்டா கோட்ன்றோம். ஆனா உண்மையிலே இது வெளியே ரீச் ஆகுது கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம்ல அந்த போஸ்டரை பார்த்து தான் ரீச் ஆகும். பெரிய டைட்டில் ஆகுது ஆனா கோட்டுன்னு தான் கூடுவாங்க என்கிட்ட. எல்லாரும் பழகிட்டு கோட்டு. சரி, விடு, சரி விடு. ப்ரோ, விஜய் படத்திலே Fan பெஸ்ட் to ஃபர்ஸ்ட் லுக் சொல்லுங்களேன். விஜய் படத்திலே பெஸ்ட் பெஸ்ட் ஃபர்ஸ்ட் லுக் ஃபர்ஸ்ட் லுக் என்ன கேட்டா சொல்லுவீங்க? இதுதான் மாஸ்டர் தான். மாஸ்டர் மாஸ்டர் லியோ லியோ மாஸ்டர் அட்டிபர்பக்கு சுத்தல மாஸ்டர் 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 என்ன கேட்டா பீஸ்ட். படத்துல இருந்து சொல்லணும்னா துப்பாக்கில இருந்தே சொல்லலாம். துப்பாக்கில அந்த தம் அடிக்கிற அந்த ஸ்டைலு அதெல்லாம் மாஸ்டர்ல வந்து காப்ப சர்க்காரு உருட்டி விட்டு சர்க்கார் ப்ரோ. சர்க்கார் எப்படி சர்க்கார் தம் அதுவும் நல்லா இருக்கும். சர்க்கார்லாம் வந்தா நீங்க யாரும் நிக்க முடியாதுடா. இந்த மாதிரி அதான் ஒண்ணும் இல்ல அது என்னன்னா இல்ல சொல்லலாம். அது ஒண்ணும் இல்ல மாஸ்டர் அந்த ஒரு 4 பேர் போதும். ஆனா சர்க்கார் அந்த ஒரு ஊரே போனாலும் பார்த்தா ஃபர்ஸ்ட் லுக் சரியான அதையே இருந்தாலும் ஒரே நிமிஷம். மாஸ்டர்ல வந்து காப்ப சுத்தி விட்டு அப்படியே தளபதி ஸ்டைல்ல அப்படியே சர்க்கார்ல சிகரெட் அதெல்லாம் செம்ம ஃபேமஸ் அந்த டைம். ப்ரோ ஆனா நம்ம இவ்வளவு டீகோடிங் பண்றோம் ஃபர்ஸ்ட் லுக்லயே. ஆனா மாஸ்டர் படத்துல வந்து நம்ம எந்த இதுமே டீகோடிங் பண்ண முடியல. ஆனா அந்த மாதிரி இந்த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம்ல 2 விஜய் இருக்காங்கடா. இதுவே மஜாடா. எனக்கு பீஸ்ட் தான் ரொம்ப பிடிக்கும் ஃபர்ஸ்ட் லுக். எனக்கு பீஸ்ட் செகண்ட் லுக் நல்லா இருக்கும். ஃபர்ஸ்ட் லுக் செகண்ட் லுக் தான் முதல்ல விட்டுருக்கணும். செகண்ட் லுக் நல்லா இருக்கும். ஏன்னா அதுதான் நல்லா வாயில புல்லட் டெக்ஸ்ட் மனோஜ் உனக்கு எதிரா பிடிக்கும். ஆனா அப்பெல்லாம் அந்த போட்டோ ஷூட் பண்ணி அதுக்கப்புறமா அந்த லுக் விடுவாங்க. இப்பெல்லாம் படத்துல இருந்தே லுக் உனக்கு எந்த விஜய் ஃபர்ஸ்ட் லுக் பிடிக்கும்? தளபதி போஸ்டர்ஸ் இப்ப ஏதாவது இது பிடிக்கும்? எனக்கு ஃபர்ஸ்ட் லுக் வேணாம். விரமிச்சி ஃபர்ஸ்ட் லுக் தான் வேணும். எனக்கு உண்மையை சொல்லணும்னா கத்தி ஆனா மரணமா இருக்கும். ஆனா அது மோஷன் போஸ்டர் விட்டனால அது ஒரு வைப். சரி ப்ரோ, இருக்கறதுல பெஸ்ட் தீம் பிஜிஎம் சொல்லுங்க. இன்ட்ரோ பிஜிஎம் மாதிரி. சரி செகண்ட் லுக் வரும்ல கண்டிப்பா. செகண்ட் லுக் இல்ல அது 12 மணிக்கு எனக்கு தெரிஞ்சு இல்ல. ப்ரோ வரலனா நீங்க ஏன்டா வரலன்ற அது என்ன வரலனா என்ன கேக்குறீங்க? என்னடா இல்ல ஜாக் தானே சொன்னாரு செகண்ட் லுக் வருதுன்னு 12 மணிக்கு. விஜய் எஃப்சியோட தலைவர்னு எனக்கு தெரியும். அப்புறம் மத்ததெல்லாம் வெளியில சொல்ல மாட்டாங்க. மனோஜ் ஒரு சூர்யா ஃபேன் மனசாச்சே இல்லாம சூர்யா பேய் மாதிரி இருக்கும் தெரியுமா? ஒரு மாஸ் போஸ்டர் எத்தனை வந்துட்டு இதாண்டா போஸ்டர்ன்றான்டா வெங்கட் பிரபுடைய பெஸ்ட்னு. ஃபர்ஸ்ட் லுக் தானே அப்ப இல்ல மங்காத்தா கிரேட்டஸ்ட் இதுவே. அப்ப இதெல்லாம் என்ன மாநாடு இது நல்லா இருக்கும். இது மாநாடு நல்லா இருந்துச்சு. மாநாடுடைய அந்த கேட்டா இல்ல அப்ப பெரிய என்ன கேட்டா இல்ல கோட்டு மாநாடு மங்காத்தா இதெல்லாம் போஸ்டர் நல்லா இருக்கும். மிச்சம் தெரியல. பிரியாணி கோட் அவங்க அப்பா கேரக்டருக்கு பாத்தியா பியூரான அந்த தாடி எல்லாம் ரொம்ப பெருசா இது பயங்கரமா நிறைய பேர் அப்பா கேரக்டர் தான் நிறைய பேர் ஆனா மனோஜ் உங்க சைடு சில பைத்தியங்களை பார்த்தேன். தமிழ் டைட்டில் வந்துட்டு ஏகே வைக்கிறாருன்னு. ஏன்னா நீங்க
அது இல்லடா, அப்ப சிட்டிசன் ரெட்லாம் வரும்போது எங்கப்பா இல்ல தமிழ் டைட்டில் வைக்கலாம். அலெக்ஸ் தமிழ் டைட்டில் வைக்கலாம் வேணாம்னு சொல்ல வரல, அதுக்குன்னு காலாண்டுல செலவு சுபயோகம் ஏன் முடியும் தெரியுமா? அவனுங்க டைட்டில் வரும்போது புரியலன்னு கத்துவானுங்க. ஆனா விஜய் டைட்டில் வரும்போது இல்ல இது வந்துட்டு இங்கிலீஷ் விட மாட்டேன், இது இங்கிலீஷ் விட மாட்டேன், நாங்க தமிழ் அப்படின்ட்டு போயிடுவாங்க. பாத்துட்டு அது இங்கிலீஷுங்க நாங்க தமிழுங்க, நல்லா இருக்கா இல்லையான்னு பாருங்கடா. அதான் ப்ரோ நீ போஸ்ட் போட்டீங்க, பேரை பாத்தியா? வலிமை துணிவு. வேற ஒண்ணும் இல்ல, நீங்க இங்கிலீஷ் டைட்டில் நாங்க விடாமுயற்சி, வேதாளம், வலிமை, விவேகம் மாதிரி டைட்டில் வைக்கணும். இல்ல மனோஜ் நினைப்பான் இந்த செருத்த சிவா தேவடியா பையனால இவனுக்கு கிட்ட திட்டுவாங்க. வச்சாங்கடா கொம்மால ஏஜிஎஸும் நான் சொல்ல ஒரு அங்கிள் போதகை அலெக்ஸ் அலெக்ஸ் 1848 போட்டு வாங்கடா, ஆஃப் போயிடுச்சு, இன்னொரு ஆஃப் இன்னும் 12 வச்சு செய்க. ஏய் கிரேட்டஸ்ட் ஆல் டைம் என் தலைவன்டா, என் தளபதிடா. டேய் எவன்டா அவன்? யாரவன்? டேய் கூப்புறா, எந்த மகேஷ் பாபு. ஏய் மகேஷ் பாபு என் தலைவனோட ஃப்ரெண்டு, அதனால அவனை பத்தி பேச மாட்டான். என் தலைவனோட ஃப்ரெண்டுடா, என் தலைவன் மதிக்கிற ஆளு நான் மதிப்பேன்டா. இல்ல கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் ஃபர்ஸ்ட் லுக் அப்படின்னு சொல்லுங்க. சூப்பர் சூப்பர்டா. மொத்த வாயிலே எல்லாருக்கும் வச்ச மாதிரி தூக்கி அப்படியே மொத்தா பெருக்கி திருக்கி மயிர் கீழ மொத்த மூஞ்சில அடிச்ச மாதிரி இருக்கும். ஒண்ணு இல்ல புனித கண்டிப்பா 4 ரவுண்டு போயிருக்கேன், அதுதான் கேட்டேன். டேய் ஆஃப் முடிச்சிட்டு இன்னொரு ஆஃப் போயின்னு இருக்கு, போதுமா? பெருக்கி பெருக்கி யாராவது ஒரு 12 மணி நீ வரனா 10 மணிக்கு ஆரம்பிச்சு. ஏய் அலெக்ஸ், நான் உங்ககிட்ட சொன்னா நேத்தா முன்னாடி சொன்னா என்ன சொன்னேன்? போதை போட்டு பண்ணா சொன்னா இல்லையா? நான் இல்ல ப்ரோ, நான் ரெசல்யூஷன் எடுக்கலாம்னு இருக்கேன், சரக்கு அடிக்கிறது. இல்ல நான் ஒன்னே சொல்லட்டுமா, வேணாம்னா சொல்லு, நான் ஜாலி வெளில வந்து நான் ஜாலியா இருப்பேன், அவ்வளவுதான். வேணாம்னா வெளில வந்து ட்விட்டர் ஆஃப் பண்ணிட்டு நான் படுப்பேன். நீங்க தான் ரெசல்யூஷன் எடுக்கிறீங்க, யாராவது புரியுது? ரெசல்யூஷன் என்ன தெரியுமா? என் ரெசல்யூஷன் என் பொண்டாட்டி என் பிள்ளையும் இத்தோட சரக்கு அடிக்கூடாது, உன்னை சாவ அடிச்சிருவேன். மாசத்துக்கு ஒரு வாட்டி இல்ல 2 மாசம் ஒரு வாட்டி தான் அடிக்கணும். அதுதான் இன்னைக்கு லிமிட் கொடுத்துருக்காங்க. ஒழிஞ்சு போ, சேர்த்து போ அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆனா மனோஜ் இந்த மாதிரி ஒரு ஒய்ஃப் இருக்கணும்ல, யோசிச்சுப்பாரு. ஏன்னா வந்துட்டு மாசத்துக்கு ஒரு வாட்டி கூடி அளவு பண்றாங்க. இன்னொன்னு தெரியுமா? ஆனா இந்த கிரேட்டஸ்ட் ஆஃப் தி ஆல் டைம் வந்து இந்த ரஜினி சூத்துலயே வந்து கம்பி விட்டு ஆட்டணும். டேய் சூத்துல வைக்கிற வாய் வழியா வெளில வருது. நோ நெட் 2024 எல்லாம் கேட்டுக்க. நோ நெட் 2024 எப்படியே 365 நாள் கம்னு இருப்பாரு சார். என்னாச்சு தெரியுமா? இல்ல இதெல்லாம் அவ்வளவு போதையில இருக்கிற கிங்கே நம்பாது, இதெல்லாம் எங்க கிட்ட சொல்றேன். நாளையில இருந்து அடிக்க கூடாதுன்னு இன்னைக்கே 3 தடவை. டேய் நட்டு போல்ட் எடுத்து வாயில போட்டு போங்கடா. நம்ம பசங்க நெல்சன் காமெடி எல்லாம் பண்ணுறாங்களே. ரஜினி ஃபேன்ஸ் சில பேர் தமிழ்ல டைட்டில் சொல்லி இந்த மாதிரி கேக்குறாங்க, அதெல்லாம் நியாயத்தை கேளு ப்ரோ. ஏய் என்ன எவன்டா அவன்? ரஜினி ஃபேன்ஸா? ரஜினி ஃபேன்ஸ் என் பூல் மயிருக்கு ஒத்த சமானம் எப்படியா பசங்க?
அலெக்ஸ் அவனுங்க டைட்டில கேளு. வேட்டையன், ஆனா வெட்டையன், இல்ல முட்டையன், இல்ல மைக்கேல் கொட்டையன் எல்லாமானுங்க. எனக்கு கேட்டா இல்ல கொட்டையன் இல்ல கொட்டையன் ரீசெண்டா கொட்டையன் கொட்டையன் லாரன்ஸ் ரீசெண்டா ரஜினி வந்துட்டு மீட் பண்ணியிருந்தாரு, எல்லாருக்கும் தெரியும். எனக்கு தெரிஞ்ச அவன் காதல லாரன்ஸ் ஓதிருப்பான். சந்திரமுகி 2ல வேட்டைன்னு ஒரு ஒரு கேரக்டர் இருக்கும், நீங்க அதை எடுத்து வச்சுக்கோங்க, இன்னும் நல்லா இருக்கும். இல்லப்பா சொட்டையான்னு தான் வைக்கலாம்னு நினைச்சேன். இல்ல நீ வேட்டையான்னு வெயின்னு இருப்பாப்ல. கிங் ப்ரோ வேட்டையன்ல கொட்டையன். அவன் கிடக்குறான் ரஜினி புண்டாமாவான். அவனை பத்தி ஏன்டா பேசுறீங்க? ரசிச்சு திட்டுறீங்க. கிங் ப்ரோ சொல்லுப்பா. கிங் ப்ரோ உங்க தளபதி சொல்லு. ஃபர்ஸ்ட் லுக் எந்த உங்களோட ஃபேவரட் ஃபர்ஸ்ட் லுக் தளபதி படத்துல எந்த ஃபேவரட் ஃபர்ஸ்ட் லுக் உங்களுக்கு? நானு எனக்கு தெரிஞ்ச ட்விட்டர்ல வந்ததுக்கு அப்புறம் நான் மெர்சல் ஆனது இப்போ எப்பவும் கத்தி தான்டா. அலெக்ஸ் இந்த படத்துல இந்த வருஷத்துல பார்த்த நல்ல படங்கள் பேர்லாம் ஒரு நிமிஷம் சொல்றேன். இருக்கட்டும். என்ன விக்னேஷ் ப்ரோ நீங்க வந்த பிறகு அது ஓட்டான் ஆதி அதுதான் நான் பார்த்தேன். வீட்டுல சோஃபால ஒரு செகண்டா இல்ல ஒரு செகண்ட் புனித்த, நீ நல்ல படம் எந்த படம் சொல்லலாம் ஓத்தா என் தளபதி படத்துக்கு அப்புறமா தான் எல்லா படமும். நீ கம்முன்னு அதை பத்தி பேசாத, நிறுத்துரு. புனித்த 2 ரவுண்ட் உனக்கு தெரியுமா? அவர் தலைவன் பேரை கேட்டேன். மகேஷ் பாபு என் தலைவனோட ஃப்ரெண்ட் பேசாதரா, கொன்றும் உங்களெல்லாம். இந்த ஜனங்களை பயமுறுத்தணும் இல்ல பால் குடிக்கணும், அதானே? ஃப்ரெண்ட் கிட்ட வாங்கி குடி சொல்லுங்க, அப்படியே ஆக்டிங் வரதான்னு பாப்போம். ஆனா ஒரு டவுட்ரா, மகேஷ் பாபு எமோஷனல் சீன் ஏதாவது ஒரு சீனாவது நான் பார்த்து ஏதாவது கொஞ்சம் எமோஷனல் ஆகும். நான் பார்த்து பெஜாராயிட்டேன்டா. எமோஷனலா நினைச்சிருந்தாரு ஃபைட்டர் படத்துல. இல்ல நானு ரியலா அவரோட படம் எமோஷனலா சொல்லணும்னா நேனு கூட தான் சொல்றேன். நேனு யார் ஹீரோயின்? நானே ஒரு சம்திங் நானே ஒரு தான் பார்த்தேன். கிருத்திஷன் தெலுங்குல நீ யாரு சொல்லு? நான் பிரபாஸ். ராம் சரண் சரியான சாங் வச்சிருக்காங்க, தியேட்டரே வெறிய போகுதுடா. ஆனா டேய் இவங்கெல்லாம் பிரபாஸ் ராம் சரண். நான் இப்போ சொல்ல பாரு, மகேஷ் பாபு என்டிஆர் என்டிஆர் கூட பரவாயில்ல, ஆனா மகேஷ் பாபு அதான் எனக்கு அல்லு அர்ஜுன் என்கிட்ட பேசாத, எனக்கு தெரியும் நீ ஆமா ஹீரோ 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 அத காமெடியன் கிட்ட ஹீரோ பத்தி பேசக்கூடாது. கரெக்ட். மகேஷ் பாபு உண்மை சின்ன வயசுல மகேஷ் பாபு தான் பிடிக்கும். சிவகார்த்திகேயன் மாதிரி பாரு, அல்லு அர்ஜுன் சிவகார்த்திகேயன் மாதிரி அவனை வச்சு இங்க பேசாத. அல்லு அர்ஜுன் சிவகார்த்திகேயன் இல்ல மச்சான், இல்ல இது ஏத்துக்கிறேன். அல்லு அர்ஜுன் சிவகார்த்திகேயனா இருக்கட்டும், ஆனா வந்துட்டு மகேஷ் பாபு யாருன்னா ரியோ கூட இல்ல, அதோட கீழே போயிடலாம். அலெக்ஸ் அல்லு அர்ஜுன் சிவகார்த்திகேயன் மாதிரி அந்த மாதிரி கிரவுட். சரி ஒரே நிமிஷம். அலெக்ஸ் இதுதான் அந்த பெஸ்ட் படம் 2023 சொல்லலாம், அதுக்குள்ள நீ கெத்து விட்ட. நீங்க பெஸ்ட் படம் ஒரு மயிறு வேணா சொல்லுவாரு. நீ அங்க சுத்தி இங்க சுத்தி எங்க வரும் தெரியும். இளைய தளபதி விஜய் லியோ படம் தவிர வாரிசு படம் தவிர எல்லா படமும் நீ பேசாத. நீ எல்லாத்துல பெஸ்ட் சொல்லாத. என் தலைவர் படம் பெஸ்ட் கிடையாது. திருப்பி சொல்றேன், ஜாலியா படியாயோ ஏன் தேங்கள இது பண்ணுகிறேன். ஏய் இங்க பாரு, நீ எல்லா படம் பெஸ்ட் சொல்லாத. இல்ல தளபதி படம் எதுவும் சொல்ல முடியாது.
உலகத்துக்கே தெரியும். டேய் இங்க பாரு, என் தலைவன் படத்துக்கு எதுவும் பெஸ்ட் கிடையாது, தளபதி படத்துக்கு எவ்வளவு பெஸ்ட் கிடையாது. நீ வந்து பெஸ்ட் படம் வந்து நீ வந்து இங்க நாலேஜ் சொல்லாத, புரியுதா? இப்ப பேசிட்டு இருக்குது வேற எதை பத்தி, நீ நாலேஜ் அங்க சொல்லாத. எல்லா படம் பெஸ்ட் படம், எல்லா படம் தெரியும். எடுத்த ஷெஃப் ஆனா வந்து கங்குவாக ஃபயர் விடுறான் பாரு, ஓட்டான் பாரு. அதான் ஒரு நிமிஷம், நடுவுல அகிலன்ல கேட்ட மாதிரி இருந்துச்சு. எங்க இருந்துதான் வரான்? அதுக்கும் நல்ல ஜப்பான் கேட்ட மாதிரி இருந்துச்சு. யார் அந்த ஜப்பான்? அகிலனா? அவரோட அகிலன் பெஸ்ட் மூவி அந்த ப்ரோ. டேய் பெஸ்ட் ஆஃப் 2023 டா. ஜப்பானுக்கு அகிலன் எவ்வளவு பரவாயில்லை. ஜப்பான் சொன்னது யாரு? அத சொல்லுங்க. பெஸ்ட் மூவி, அதுல என்ன சந்தேகம்? டேய் இததான் சொல்றேன், இவன் புடித்திக்கிட்டு பேசினா 10 நிமிஷம் அவன் வந்து அப்படியே ஆப்போசிட்டா சொல்லுவான். அவனை விட்டுருங்கன்ற நானு. கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல். புரியல என்ன என்ன விக்னேஷ், அகிலன் மூவி சூப்பரா. அகிலனா? உள்ளு வெப் சீரிஸ் எப்படின்னு கேக்குறான். ஏன்னா கிரேட் கோட்டு படத்தோடைய பத்தி கேட்டுனதா இவங்க வேற ஊர்கால பூந்து அகிலனு இது அது பேர் என்ன உள்ளு பைத்தியம் சொல்லுறோம். உள்ளு விடுங்கடா, பிரைம் டைப் வாங்கடா. ஏய் என் தலைவர் அலெக்ஸ் நீ கோட்டை பத்தி நம்ம தளபதி படம் அதை பத்தி ஏதாவது இன்ஃபர்மேஷன் எல்லாரும் அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூ ஒண்ணு சொல்லு. அதான் நல்லா இருக்கும். என்ன மாமே புது சகா? ஏய் 1848 வாங்கி வச்சிருக்கேன் மச்சி. 1848 ஃபுல் வாங்கி வச்ச மாம்ஸ் ஆஃப் மூஞ்சிச்சு, இன்னொரு குவார்டர் போய் நிக்குது, அவ்வளவுதான். என்ஜாய் பண்ணுங்க மாம்ஸ், நீ ஒரு நாள் தான். ஏய் மாமா, என் தலைவன் படம் வந்திருக்குது போன வருஷம் 2 படம் இட்டு. என் தலைவன் வந்து என் மக்களுக்காக எல்லாம் செஞ்சிருக்கான். மாம்ஸ் வாயிலடிங்க, பிளாக் பஸ்டர் ஹிட் கிடையாது, ரெண்டுமே வாயிலையும் சூத்துலையும் சேர்த்து அடிக்க பண்ணால கண்ட்ரோல் பண்ணுங்க. மேல போயிட்டு அந்த டாப் 10 இது வந்து இருக்கு. அலெக்ஸ் இன்னொரு பாயிண்ட் ஒன்று சொல்றேன். என் வீட்டுல என் ஒய்ஃபு என் பையனும் கீழே போய் அவங்க வந்து நியூ இயர் கொண்டாட போயிட்டாங்க. நான் மட்டும் தனியா இருக்கேன், அங்க ஜாலியா இருக்கேன். இவரு தனியா இருந்தா நம்ம என்ன அலெக்ஸ் நீ போயிட்டு வா. அலெக்ஸ் இல்ல தப்பா பேசுறீங்கன்னு நினைச்சுக்காதீங்க, அசிங்கமா பேசுறேன்னு நினைச்சுக்காதீங்க, அதுக்காக சொல்றேன். அலெக்ஸ் பாவம் தனியா அடிச்சுன்னுக்குற, நீ போயிட்டு வா. ஏய் கோத்தா புனிதே, கோத்தா வாயை மூடுற, அடி வாங்குவ. அவரே இன்னைக்கு ஒண்ணு ஜாலியா தனியா சரக்கு சொல்லு ப்ரோ. விக்னேஷ் ப்ரோ, அலெக்ஸ் நீங்க ஏதோ கெட்ட வார்த்தை பேச மாட்டேன். 12 மணி ஆவல. ஆனா என்ன பாத்தியா, அதாவது இல்ல நான் ஒரு நாள் கெட்ட வார்த்தை பேச மாட்டேன்னா வெறி கொண்டு வராங்க. இன்னைக்கு ஆக்சுவலா நான் வந்து எதுக்கு 2 விஷயம், ஒண்ணு கோட்டு பத்தி பேசுறேன், இன்னொன்னு பாத்தீங்கன்னா இந்த வாரிசா இருக்கட்டும், அதுக்கப்புறம் இல்லப்பா அது நாளைக்கு பேசிக்கலாம். அது வேற சரி. இல்ல இந்த லியோவா இருக்கட்டும், இந்த ஜெயிலர் இதெல்லாம் பாத்தீங்கன்னா இப்ப வரைக்கும் பாத்தீங்கன்னா அந்த அதாவது ஒட்டுமொத்த ட்ராக்கரே நான் இது வரைக்கும் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பார்த்தது இல்ல. இவனுக்கு மீடியால வந்து அதாவது இன்க்ளூடிங் நியூஸ் சேனல்ஸா இருக்கட்டும், இன்ஃபுளுசர்ஸா இருக்கட்டும், எல்லாருமே அதாவது தளபதி சப்போர்ட் உள்ளவங்க கூட எல்லாமே இந்த வாட்டி அகைன்ஸ்டா தான் இருந்தாங்க. ஆனாலும் இந்த வாட்டி நம்ம தான் ஜெயிச்சிருக்கோம் இல்லைங்களா மாம்ஸ். இந்த வெற்றி வந்து சாதாரண வெற்றி இல்ல மாம்ஸ், இதெல்லாம் எவ்வளவு அவசரம் ஆனாலுமே கொண்டாட வேண்டிய ஒரு வெற்றி. இந்த வெற்றி எல்லாம் எவ்வளவு இது பண்ணிச்சு, ஓகேங்களா? அது இல்லாத பாத்தீங்கன்னா இவனுக்கு வந்து இந்த அனைத்து கட்சி மாநாடுன்னு ஒண்ணு சொல்லுவாங்க. ஆனா பாத்தீங்கன்னா அனைத்து கட்சியும் சேர்ந்து இங்க இன்டைரக்டா ஒருத்தர் மேல பாத்தீங்கன்னா அட்டாக் பண்ணாங்க. ஆனாலும் அவங்க வந்து ஒருத்தரோட வெற்றி அவங்களால தடுக்க முடியல. அவங்க யார ப்ரமோட் பண்ணாங்களோ அவரே பாத்தீங்கன்னா செகண்ட் இடத்துக்கு தான் தூக்கிட்டு வந்து வைக்க முடிஞ்சுச்சு.
இதுல ஹைலைட் என்ன தெரியுமா ப்ரோ? இல்ல எப்படின்னா கல்லுப்பு போட்ட அஜித் ஃபேன்ஸே இப்ப கவலைப்படுறானுங்க. இவனை வச்சு விஜய் அடிக்கலான்னு பார்த்தா இவனை வச்சு கூட அடிக்க முடியல பாத்தியா? கண்டிப்பா விக்னேஷ் இதுக்கு சொல்லுங்க ஒரே இல்ல விக்னேஷ் இதுக்கு ஒரே ஒரு வார்த்தை தான். தளபதி வந்து இதுல சொல்லிருப்பார் சர்க்கார்ல, எவன் ஒருத்த அடிச்சு உதச்சி எல்லாம் மேல வரணும் அவன் தான் ஃபர்ஸ்ட். அது மாதிரி இவன் என்னதான் போனாலும் நம்ம தலைவன் தான் ஃபர்ஸ்ட். சரி மிக்ஸ் தண்ணியில கொஞ்சம் ஊத்தி இன்னொரு டைம் சாப்பிட்டு அடிங்க. டேய் ப்ரோ தண்ணியில விக்னேஷ் ஊத்தி ப்ரோ, சாப்பிடுறா. நானும் இன்னைக்கு வந்து திருப்பியும் கீர்த்தி செட்டி ஃபேன் ஆகலான்னு இருக்கேன் ப்ரோ. அட இருப்பா. தவறான முடிவு எடுக்காதீங்க ப்ரோ. நல்லா இருங்க. தப்பான முடிவு எடுக்காதீங்க. இல்ல இல்ல, நான் இன்னையில இருந்து ஆமா கீர்த்தி ஆமா செட்டி அவரே ஃபேன். இல்ல இல்ல அந்த அவரே இல்ல மனசு மாதிரி இல்ல இருக்கிறார், பேச மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்காரு. அந்த ஸ்ரீலில அவர் பைத்தியக்காரி இல்ல பேசுறது அந்த அலெக்ஸ் ஸ்ரீலில அலெக்ஸ் பைத்தியக்காரி மாதிரி ஆடுனுக்குது அதுக்கு ஃபேன். இல்ல சரி இல்ல என்ன அலெக்ஸ் நான் இல்ல இன்னொரு விக்னேஷ் அவுட் ஆஃப் டாபிக் போகுது ப்ரோ. ஆக்சுவலா மேல ஒண்ணு ஃபேன் மேடு ஒண்ணு அனுப்பி விட்டுருக்கேன். அதுவே எனக்கு பிடிச்சிருந்துச்சு. அது எத்தனை பேருக்கு நல்லா இருக்கு நல்லா இருக்கு. முகில் போஸ்ட் ஆனா நெட்ஃபிளிக்ஸ்ல வர நீ போஸ்டர் முதல்ல மாதிரியே அனுப்பு இருக்கு. ப்ரோ. நெட்ஃபிளிக்ஸ் வர இங்கிலீஷ் படம் அந்த போஸ்டர் மாதிரியே இருக்கு. ஆமாங்க. இதுக்கப்புறம் தளபதி எல்லாம் பாத்தீங்கன்னா ஹாலிவுட் மூவி அந்த பிராண்டு தான் வரும். ஏன்னா அவர்லாம் பாத்தீங்கன்னா பேன் இண்டியன் ஸ்டார் ஆயிட்டாரு இன்னைக்கு. அதாவது நீங்க யூடியூப்ல நார்த் இந்தியன் இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு எந்த ஒரு படம் வந்தாலும் அது இப்ப சரி இது சலார் அலெக்ஸ், வர்றதா இருக்கட்டும், இன்னொன்னு பாத்தீங்கன்னா இந்த இது ஏன் எஸ்ஆர்கேவே பாத்தீங்கன்னா எஸ்ஆர்கேவா தளபதி விஜயன்னு சொல்லிட்டு அப்படிதான் எங்க இது கம்பேரிசன் ஓடிட்டு இருக்கு. ப்ரோ அலெக்ஸ் அந்த ஊர்ல விஜய் தளபதின்னு தான் சொல்லுவாங்க. நான் விஜய் போயிட்டு தளபதி. அலெக்ஸ் நான் போயிட்டு கொஞ்சம் வடக்கிட்ட போஸ்ட் எப்படின்னு கேட்டு வந்துடுறேன். ப்ரொமோட் பண்ணலாம் நார்த்ல. வடக்கான அலெக்ஸ் 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 இந்த இடத்துல ஒண்ணு ஞாபகப்படுத்துங்க. நேத்து நான் என்ன சொன்னேன்? 2 விஜய் கை குத்திட்டு போக மாதிரி ஒரு ஸ்டிலுக்குன்னு சொன்னா அப்படியே சொன்னீங்க. இல்ல சொன்னா 2 விஜய் கை குத்துற மாதிரி வரும்பாரு அப்படின்னு சொன்னா பாயமாம்சே ஆனா இது நான் அனுப்பிச்ச போஸ்ட் எதுக்கு நீ ரிவீல் பண்ண ஆனா நேத்து? நான் நேத்தியே வந்து வெங்கட் பிரபு ஹீரோன்னு வரும்னு சொன்னேன். அது யார் கரெக்டா சொன்ன? நான் இல்ல என்னடா பாயமாம்சே ஆளாளுக்கு புதுசு புதுசு இல்ல இல்ல ஆனா இல்ல போற ஆளாளுக்கு புதுசு போற புதுசா போற வைக்கிறேன். இல்ல 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 போற பாயமாம்சே நான் நீ உனக்கு எப்படி அனுப்பிச்ச போஸ்டர் லீக் பண்ணிட்டேன் பத்தியா? இது நான் உனக்கு அனுப்பிச்ச போஸ்டர் லீக் பண்ணிட்டேன் பத்தியா நீ? என்னது இது? மேல போயிட்டாருங்க. உன் மேல இருக்கிற மரியாதைக்கு போஸ்டர் அனுப்பிச்சு விட்டா நீ லீக் பண்ணி விட்ட. இது ரைட். அதாவது வேணாம் விடு, பேசக்கூடாது. அவன் வேற சொன்னா, அப்புறம் நான் ஹீரோன்னு சொன்னேன். அண்ணாத்த பாரு எங்க போயிட்டாரு. அதான் போஸ்டரே அனுப்புனேன். தளபதி அந்த படத்துல நடிச்சாருன்னு சொன்னான்னு சொல்றேன். கரெக்டா இருக்கும். சரி இது இருக்கட்டும். ஆனா லுக் எல்லாமே இப்ப பர்ஃபெக்ட்டா இருக்கு. இதே மாதிரி படத்தை கொண்டு போனா எல்லாரும் தூங்கிக்காதீங்க. 12 மணிக்கு ஒரு சர்ப்ரைஸ் வச்சிருப்பான் போல. அலெக்ஸ் இப்போ இந்த கதை வந்து எவனும் இல்ல யாராவது என்னமோ சொல்றாங்க. நீ என்ன நினைக்கிற? இல்ல இந்த கதை இந்த டிபி கூப்பர் கிடையவே கிடையாது. ஏன்னா டிபி கூப்பர் கதை என்னன்னா வந்துட்டு இதுதான், கொள்ளையடிச்சுன்னு போயிட்டு வந்துட்டு அவன் காணாம போயிடுவான். நடு ஃபிளைட்ல இருக்கும்போது அது லேண்ட் ஆகும்போது அவன் இருக்க மாட்டான். நடுவுல வந்துட்டு குதிச்சிருவான் பேராஷூட்ல. அவன் எங்க போனா என்ன ஆனான்னு யாருக்கும் தெரியாது. ஆனா இது உண்மை கதை. அவனும் கிடைக்கல. ஆனா அந்த பணம் மட்டும் கிடைச்சதுன்னு சொல்றாங்க. அதுவும் அது அவன் போட்ட பணமான்னு தெரியாது. ஆனா அது மிஸ்ட்ரியா தான் விட்டாங்க. அந்த மாதிரி இருக்குமான்னு படம் கேட்டா கிடையாது. கண்டிப்பா இது வேற மாதிரி தான் இருக்கும். லைஃப் ஹிஸ்டரி அதான் அது கிடையாது. நீ சொல்றல அலெக்ஸ், அது எதனால சொல்லுன்ற? இல்ல ப்ரோ, நான் டிபி கூப்பர் கதெல்லாம் எத்தனை டைம் கேட்டிருக்கோம். நீங்க வேற வாய்ப்பு இல்ல ப்ரோ. ஏன்னா அது என்ன தெரியுமா, ஒரு நிமிஷம் பேசஞ்சர் மாதிரி போவான். பேசஞ்சர் மாதிரி போயிட்டு அங்க ஒரு வேற சோர்ஸ் வேலை பார்ப்பாங்களே, வேலை பார்க்குற இடத்துல வந்துட்டு சும்மா அதை இன்னொரு பிளாக் கலர் கோட் சூட் போட்டு இந்த பீஸ்ட்ல வர மாதிரி ஒரு லுக் இருக்கும். அவன் அப்படிதான் உள்ள போனான். உள்ள போயிட்டு அவன் கொடுப்பான், இந்த மாதிரி நான் ஃபிளைட் ஹைஜாக் பண்ண போறேன்னு. இவன் பைத்தியக்காரன்னு சொல்லிட்டு சும்மா கசக்கி போட்டுரும். பார்த்தா இவன் பாம்பு வச்சிருப்பான். பாம்பு இது எல்லாமே. இதை நான் பிளாஸ்ட் பண்ணக்கூடாதுன்னா உங்க கவர்மெண்ட் கிட்ட சொல்லி வந்துட்டு எனக்கு எதான் இத்தனை கோடி, அதான் இத்தனை லட்சம் சொல்லுவாங்க. ஆனா அந்த டைம்ல லட்சம் கோடி கணக்கில் இப்போ ரூபாய் ரேட் இருக்கும்.
அந்த அப்படியே எடுத்துட்டு கூட வந்துட்டு 2 பேராஷூட் கேட்பான். 2 பேராஷூட் இது மாதிரி. ஆனா ஒரு அலெக்ஸ் ப்ரோ இல்ல மேல ஒரு நான் இரு சொல்றேன் இல்ல இல்ல பாருங்க. இரு கூட இருக்கும்போது ஒரு ஏர் சோர்ஸ் மட்டும், ஒரு ஃபிளைட் மட்டும் தான். அதான் ஒரு ஒரு ஏர் ஒரு ஏர்பிளைன் யூஸ் பண்ற அங்க பைலட் மட்டும் தான் இருக்கணும், மிச்சம் யாரும் இருக்கக்கூடாதுன்னு. ஒரே ஒரு பைலட்டு, ஒரே ஒரு ஏர் ஹோஸ்டஸ் உடைய வந்துட்டு கிளம்புவான். அதான் இன்னொரு ஃபிளைட்ல லேண்ட் ஆகிதான் ஒரு ஒரு ஏர்போர்ட்ல லேண்ட் ஆகிட்டு இவன் கிட்ட இருக்கிறது ஒரே ஒரு அதான் ஒரே ஒரு பேராஷூட்டும் அப்புறம் இந்த பணமும் தான். இவங்க கிட்ட பேசிட்டு இருப்பாங்க அந்த ஏர் ஹோஸ்டஸ். கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தா காணோம். இவன் எங்க போனா? சரக்கே வந்திருப்பான். ஆனா அவன் கிடைக்கல. அதான் இங்க ஆச்சரியமே. அவனும் கிடைக்கல, அவன் செத்துட்டதா சில பேர் சொல்றாங்க. இது வந்துட்டு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் கேட்கும்போது. ஆனா இதுக்கும் அதுக்கும் சம்பந்தமே இல்லை. ஏன்னா ஃபிளைட்னா 1000 கதை சொல்றானுங்க. எனக்கு அதான் டென்ஷன் ஆகுது. சரி அலெக்ஸ், இன்னொரு பாயிண்ட். இது வந்து இரு மச்சி, கோச்சு கதை கோரா, நான் போதில் இருக்கிறதுனால பேசுறேன். மாமே போடு போடு மாமே. இல்ல அதாவது டபுள் ஆக்ஷன் நினைக்கிறியா அலெக்ஸ்? டபுள் ஆக்ஷன் கண்டிப்பா ப்ரோ. டபுள் ஆக்ஷன் ஆம்ஸ் 100% இது டபுள் ஆக்ஷன் படம். அப்ப அப்பா பையன் அந்த மாதிரி இருக்கும்னு நினைக்கிறியா? பையன் தான், கண்டிப்பா அப்பா பையன் தான். வாய்ப்பு அதிகமா இருக்கு. அப்பா பையன். ஆனா இன்னொன்னு ப்ரோ, இல்ல டென்னட் கான்செப்ட்லாம் எடுத்தா வேலைக்கு ஆகாது. கண்டிப்பா இந்த அப்பா பையன் ரோல் தான் இருக்கும் கேட்டா. இல்ல வேலைக்கு ஆகாது. இல்ல ஆதி ஒரு நிமிஷம். வெங்கட் பிரபு வந்து நான் எந்த இடத்துல இதை பாக்குறேன்னா, இதுக்கு அது என்னது மாநாடு படம் வந்து பாத்தீங்கன்னா அது வந்து அது அந்த கான்செப்டே பாத்தீங்கன்னா அப்படியே ஒரு குழப்பமே இல்ல. அதை நல்லா இது தெளிவா எடுத்திருப்பாங்க. இல்ல ப்ரோ அது ஓகே. ஆனா நீங்க அது இல்ல அது ஒரு விஷயம். அதே மாதிரிதான் பேஸ் பண்ணி இப்ப வந்து அடியேன்னு ஒரு படம் ஒண்ணு வச்சு ஓகே ஓகே ஆவரேஜா தான் போச்சுன்னு. ஆனா உங்களுக்கு இல்லைங்க இதை நான் சொல்லிடுறேன். அதுல வந்து ஸ்டோரி டெல்லிங்கே பாத்தீங்கன்னா, ஸ்டோரி கதை சொல்றதே பாத்தீங்கன்னா யாரு சொல்றதுன்னா இவருதான் சொல்ற மாதிரி வரும். யாரு வெங்கட் பிரபு தான் சொல்ற மாதிரி இருக்கும். சோ இவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா அது வந்து கிளியரா எக்ஸ்பிளைன் பண்றது இவராலதான் அளவுக்கு இருக்கும் போது, இது வந்து ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷனா இருக்கட்டும், இல்ல லூப் இதுவா இருக்கட்டும், டைம் டிராவலா இருக்கட்டும், சோ அதை வந்து அவர் பெஸ்டா பண்ணுவாருன்னு சொல்லிட்டு நான் 100% நான் பிலீவ் பண்றேன். அதே மாதிரி நீங்க மாநாடு சீக்வன்ஸ் இருக்குல்ல, அது 7 நாள்ல எடுத்த சீக்வன்ஸ் தான். அதுவும் பர்ஃபெக்ட் பிளான்டு. ஆனா எல்லாம் எடுக்கிற மாதிரி இருந்தாலும் இல்ல வெங்கட் பிரபு ஹீரோன்னு இருக்கும்போது இது வந்துட்டு ஒரு மிஷன் அச்சீவ் பண்ற மாதிரி தான் இருக்கும்னு தோணுது. யாராலையும் முடியாததை வந்துட்டு முடிக்கிற மாதிரி தான் இருக்கும்னு எனக்கு தோணுது. அதான் அலெக்ஸ் ப்ரோ, அப்பா இதுல ஒரு இறந்துருவாரு, அவர் மேல ஏதாவது பிரச்சனை வந்துரும், பேர் கெட்டு போயிரும். அதுக்கப்புறம் பையன் வந்து மிஷன் அப்பா பையன் அப்பா பாப்போம். இல்ல அதாவது கதைய பத்தி ஓரளவுக்கு தெரிஞ்சா அதை நம்ம ஸ்டோரியா சொல்லலாம். இன்னும் பாத்தீங்கன்னா வெறும் இது மட்டும் தான் விட்டுருக்காங்க. அசம்ஷன் எல்லாம் வேண்டாம். படம் வந்து ஆனா வேற லெவல்ல மிரட்டும். அது மட்டும். ஆனா நீங்க என்ன வேணாலும் சொல்லிக்கோங்க. எதுக்கு அது ஃபைட் வந்து பாத்தீங்கன்னா தாய்லாந்துலயும் இங்க எடுத்ததா சொல்லியிருந்தாங்க. அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா இது நம்ம ஊர்ல படம் ஆப்வியஸ்லி பாத்தீங்கன்னா பிகெஸ்ட் பிளாக் பஸ்டர் அது வேற. ஆனா நார்த் இந்தியால அந்த ஃபைட் சீன் மட்டும் பாத்தீங்கன்னா ஒரு இன்னொன்னு ப்ரோ, இப்ப ஹிருத்திக் ரோஷனும் இந்த மாதிரி தான் ஒரு படம் நடிக்கிறாரு, ஜெட் ஃபிளைட்டர் ஜெட் ஓட்டுற மாதிரி. என்ன கேட்டா இதுக்கப்புறம் அது எல்லாமே பழகிடும். எல்லாமே பழகிடுச்சு ஆல்ரெடி. அவங்க இப்ப வேற மாதிரி ஆயிட்டாங்க. ஒழுங்கா இந்த படத்தை ரிலீஸ் பண்ணாலே போதும் என்ன கேட்டா. அதுவும் ஒழுங்கா ரிலீஸ் பண்ண. இன்னொன்னு நார்த் இந்தியன்ஸ் நான் பேசின வரைக்கும் சொல்றேன், பழன வரைக்கும் அவங்க மூவி பாக்குறதே இப்ப ரீசெண்டா எப்படின்னா, படம் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருந்துச்சுன்னீங்க, அது யாரும் நடிச்சதுன்னு கூட பார்க்க மாட்டாங்க. புரியுதுங்களா? அப்படிதான் இது பண்றாங்க. இன்னொன்னு இவருக்கு அங்க இப்போ வேற லெவல்ல பாத்தீங்கன்னா ஃபேன் பேஸ் அங்க வந்து வேற லெவல்ல இருக்கு. சோ எல்லாம் பண்ணுச்சுன்னா பெரிய மேஜிக் தான். 21 ஸ்டேட் இருக்குங்க, பெரிய மார்க்கெட் அதெல்லாம். இல்ல வாரிசு இது இன்னும் இப்ப வரைக்கும் என்கிட்ட அந்த ஸ்கிரீன் ரெக்கார்ட் இருக்கு. அப்புறமா கேட்டீங்கன்னா ஷேர் பண்றேன்.
அந்த இதுக்கு தான் நினைக்கிறேன், ஏதோ ஒரு டேக்கு தான் ஃபுல்லா ஹவுஸ்ஃபுல்லு. நார்த் இந்தியன் இது கோவால இருந்து இதுல இருந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு டெல்லியில கூட பாத்தீங்கன்னா அது வாரிசு வந்து அந்த அளவுக்கு வந்து ஃபுல்லா இருந்துச்சு. லியோவே வந்து மல்டிபிளெக்ஸ்ல ரிலீஸ் ஆகி ஐமேக்ஸ் ரிலீஸ் ஆயிருந்தா பயங்கரமா இருந்திருக்கும். இந்தியாலயே பயங்கரமா கொடுத்துருக்கும். இல்லைங்க, லியோ லியோவே பாத்தீங்கன்னா அது வந்து அவங்களுக்கு பிடிக்கிறது. அதாவது பாத்தீங்கன்னா அது வந்து பெரிய ஆச்சரியம் ஒண்ணும் இல்லைன்னு வைங்களேன். அவங்களுக்கு எல்லாம் கண்டிப்பா அந்த படம் பிடிக்கும். அதை பார்த்தாலே தெரியாது என்ன ஜானரு எந்த மாதிரி லைக் பண்ணுவாங்க. அது பிஜிஎம்ல இருந்து. ஆனா உங்களுக்கு வந்து வாரிசு அங்க வந்து வேற லெவல்ல பண்ணிருக்கோம். அந்த டைம்ல நானும் அலெக்ஸ் பேசி ஆர்எஸ் எவ்வளவு பண்ணுச்சு அந்த இதுல? இல்ல வாரிசு எவ்வளவு இந்த வருஷம் உண்மையிலேயே கோலிவுட்லயே நம்மளுக்கு தான் கிரேட்டா போச்சு. கிளாஷ் வின்னரு, கண்டிப்பா ஹையஸ்ட் கிராஸ், கண்டிப்பா வருஷம் எண்டு வந்துட்டு கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம். அதாவது ஒரே வருஷத்துல 2 பேருக்கு சூத்தடி கொடுத்தது இதுதான். மூணாவது பதிலடி கொடுத்ததுன்னு சொல்லுங்க. ப்ரோ தெகட்ட வாயிலே விட்டது. ஆனா இல்ல இவனை நோட் பண்ணீங்களா வயசுக்கும் பேசுக்கும். ஆனா பருத்தி வரல இல்ல நான் கூட இல்ல ப்ரோ காலேஜ் டைம்ல நான் கூட ஆனா கொஞ்சம் டோசேஜ் இந்த அளவுக்கு இல்ல பேசுவோம். டோசேஜ் இல்ல. யார ப்ரோ சொல்றீங்க? நிதிஷ் அப்புறம் பவர். ஆனா சில பேரை பார்த்தேன் அழுதுனுங்கிறத. அது எப்படி ஒண்ணும் இல்ல, எந்த ஃபர்ஸ்ட் லுக் வந்தாலும் சரி, மெர்சல், சர்க்கார், பிகில், மாஸ்டர் பீஸ்ட் எது வந்தாலும் லியோ டைட்டில் பிடிக்கலன்னு நானுங்க. டே லவடேக்கா இருக்கிறதே 3 வேடுறான், என்னடா பண்ணுங்க. இல்ல கால்ல இருந்து வி வாண்ட் விடாமுயற்சின்னு சொல்லிட்டு ட்ரெண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா ப்ரோ நோட் இல்ல விடாமுயற்சின்னு டேக ட்ரெண்ட் பண்ணிட்டு எப்போ கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் இது பண்றீங்க. இது எல்லாத்தோட கொடுமை ஒரு சுரேஷ் சந்திரா சார திட்டுறாங்க. ஒரு சார்னு சொன்னா உங்களுக்கு இல்ல ப்ரோ, ஏதாவது நீங்க யோசிச்சு பாத்தீங்களா? இப்போ வந்துட்டு அப்டேட் தர்றோம்னு முடிவு பண்ணிட்டா ஒரு ஹீரோ நினைச்சாதான் தர முடியும். இப்ப தளபதி வந்துட்டாதான் இவளே இப்ப சத்யஜோதி எடுக்கும்போது சத்யஜோதி வந்துட்டு பண்ணலான்னு நானுங்க. அப்புறம் வந்துட்டு போனி கபூர் வரும்போது போனி கபூர் பண்ணலான்னு நானுங்க. இப்போ இவங்க கிட்ட வந்துட்டு இவன் லைக்கால அப்டேட் தர்றோம் ப்ரோ. ஏன் இப்ப வலிக்கைக்கே அப்டேட் வரல வேட்டையனு? இல்ல அலெக்ஸ், நான் அப்ப கேக்குறேன். அப்போ வந்து பாத்தீங்கன்னா இவரை வந்தது அஜித் சாரு லைக்கா கண்ட்ரோல்ல இருக்காரா? அவங்க வந்து பாத்தீங்கன்னா இவரை டம்மி ஆகிட்டாங்களா? புரியுது உங்களுக்கு? அப்புறம் ஏன் நீங்க ப்ரொடக்ஷன் கம்பெனி கிட்ட கேக்குறீங்க? இல்ல இல்ல அவங்க கேக்குறத பார்த்தா அந்த மாதிரி நிறைய பேர்ல ஓட்டேரி நிறைய பேர்ல அந்த டெம்ப்ளேட் பார்த்தேன் ஒண்ணு. அதான் என்ன சார் இந்த மாதிரி டைட்டில் ஆடியன்ஸ் வச்சா இந்த மாதிரி சி செட் அந்த ஆடியன்ஸ் ஒரு அதான் கோட்டுக்கு 10 டிக்கெட் கொடுங்க. யூடியூப்ல கேட்டாங்க என்ன ப்ரோ கோட்டுன்னு எப்படி ப்ரோ கேக்குறதுன்னு. விஜய் படத்துக்கு 10 டிக்கெட் கொடுங்கன்னு கேளுங்க. நல்லா இருந்துச்சு இல்ல அந்த மீமே, நம்மால போட்டு கிழிச்சு உண்மைதானா? விட்டுருந்தாப்ல. இல்ல பீஸ்டே வந்துட்டு ஃபேமிலி ஆடியன்ஸ் எவ்வளவு சப்போர்ட் பண்ணாங்க எல்லாருக்கும் தெரியும் எல்லாருக்கும். அது ஒரு சின்ன மேட்டர் தான். அதுவும் படம் வந்துட்டு இல்ல பீஸ்ட் எவ்வளவு நெகட்டிவ்னு தெரியும். அதுக்கே எப்படின்னா அவனுக்கு வந்து ஓடிடில தான் பயங்கரமா அது பேச ஆரம்பிச்சாங்க. தவிர படம் பாத்தீங்கன்னா கோலிவுட்ல ஒரு இங்கிலீஷ் லாங் டைட்டிலா வைக்கிறது நம்ம தான் போல ஃபர்ஸ்ட் டைம். இது வரைக்கும் எல்லாம் இங்கிலீஷ் டைட்டில் வச்சிருக்காங்க, இவ்வளவு லாங்க அவனும் வச்சது இல்ல. ஏங்க நம்ம ஆமா இதுதான் ரொம்ப பெருசா இருக்கே ப்ரோ அப்படின்னு சொல்லுங்க ப்ரோன்ட்டேன். இல்ல ப்ரோ, இந்த அளவுக்கு லாங்கான டைட்டில் யாராவது இங்கிலீஷ்ல வச்சிருக்காங்க? என்ன இல்ல திடீர்னு குபீர்னு வரீங்களடா எப்படிடா? இல்ல ஆதி நீ யாரோட ஆளுன்னு தெரியல. எல்லாம் அறிவு ப்ரோ. இல்ல அங்க கை வைக்கிற இங்க கை வைக்கிற இந்த போஸ்டரை பாக்கும்போது வச்சிருக்காரு இதுக்கு முன்னாடி இந்த தலைப்போட இந்த போஸ்டர் இந்த லுக்கோட பாக்கும்போது எனக்கு சீரியஸா சொல்றேன் ஒரு ஹாலிவுட் ஃபீல் தான் எனக்கு வந்தது. ஏன்னா இந்த ஹாலிவுட் படமுடைய போஸ்டர் எல்லாம் இப்படிதான் இருக்கும், நல்லா ஸ்டாண்டர்டா நல்லா இருக்கும், லுக்கும் நல்லா இருக்கும், அந்த டைட்டிலும் சூப்பரா இருக்கும். படமே ஹாலிவுட் மாதிரி தான் இருப்பாங்க.
சூப்பரா இருக்கு. எனக்கு ஆனா பார்த்தோன்னே ரொம்ப எனக்கு இல்ல பிடிச்சு எனக்கு போச்சு இது. இல்ல எனக்கு ஏங்க, அந்த எனக்கு அப்பா விஜய் கேரக்டர் இல்ல பாருங்க, எனக்கு ஒரு அப்படியே நிமிஷம் இல்ல ஹாலிவுட் எனக்கு மாதிரியே ஒரே இருக்குங்க. ஒரு கேள்வி என்னன்னா, பிரபுதேவா இதெல்லாம் ஓகே, பிரசாந்த் எங்க இருப்பான், மைக் மோகன் எங்க இருப்பான், ஐயோ, நீ யோசிச்சு பாரியா, பிரசாந்துக்கே 3D ஸ்கேனிங் பண்ணி அவரே சின்ன பிரசாந்தா கூட்டு அவனே வந்துட்டாங்கன்னா தெளிவா இருக்கான் இல்ல அவனுக்கு ஸ்கேனிங் வேற, இது ஃபேஸுக்கு தான் பாடிக்கு இல்ல. ஆதி அதே வாய் இருக்கு நீ பாடிக்கு பேசக்கூடாது, விஎஃப்எக்ஸ் ஓகேவா? பண்ணிக்கலாம் ப்ரோ, பிரபாஸுக்கு பண்ண மாதிரி. பிரசாந்த் தேடி போறாங்கன்னா வந்து அதுக்கான கதையை வச்சிருப்பாங்க, ஆனா ஓகேங்களா? இன்னொன்னு ப்ரோ இல்ல, இந்த அவருக்கான ரோல் படம் ஒன்று இந்த இருக்கும். படம் வந்துட்டு எல்லா டைப்ஸ் ஆடியன்ஸுக்கும் ஒன்னு செட் ஆகுன்றதுக்கு இந்த கேஸ்டிங்கே ஒண்ணு இருக்கும். ஏன்னா பிரசாந்த் மைக் மோகன்லாம் 90s, பிரசாந்த் கூட விடுங்க, மைக் மோகன்லாம் ரொம்ப 90s. எனக்கு எல்லாருக்குமே தியேட்டர்ல பார்க்கும்போது தான் ஆனா வருஷங்களுக்கு அலெக்ஸ், நல்ல செட். எல்லா சென்டர் ஆடியன்ஸுக்குமே புரியுற மாதிரி ஒரு பக்காவான அதான் கண்டென்ட் மூவி கொடுக்க போறோம். இதுல அவ்வளவுதான். மீனாட்சி தெலுங்கு எல்லாமே நல்லா இருக்குது. ஆனா வில்லன் இல்ல ப்ரோ, ஆதி வில்லன் குறுக்கல இல்ல, குறுக்கல பேச சைலண்டா வில்லன் யாருன்னு தான் தெரியல. மைக் மோகனா வில்லன் அலெக்ஸ், இல்ல ஏன் அலெக்ஸ் இன்னைக்கு ஃபர்ஸ்ட் லுக் விட்டாங்கன்ற மாதிரி எனக்கு பயங்கர எக்ஸ்பெக்டேஷன் ஆயிருச்சியா. சீக்கிரமா படத்தை இல்ல கொடுங்க அப்படின்னு. ஜூன் மாசம் தான் ரிலீஸ், ஜூன் மாசம். ஐயோ, தீபாவளிக்கு தள்ளுருவாங்க படத்தை. தீபாவளி ஜூன் தான் பேசுறேன். சொல்லு. செம இது பண்ணிடலாம், தசரா ரிலீஸ். ஆதி நீ குறுக்கால பேசி உனக்கு 18 இருக்கு. தீபாவளிக்கு இல்ல ப்ரோ, தீபாவளிக்கு 5 மாசம் இருக்குது. சாரி, அதான் ஜூனுக்கு 5 மாசம் இருக்குது. தீபாவளிக்கு அது 2 மாசம், 5 மாசத்துல படம் ப்ரோ விஎஃப்எக்ஸ் எல்லாம் பண்ணுவாங்கல்ல, தசரா ரிலீஸ் பண்ணிடலாம்ல. ஏப்ரல் ரிலீஸ் பண்ணலாம். ஏப்ரல் ரிலீஸ் ரொம்ப ஓவர். ஆனா மாஸ்டர் அப்படிதான் பண்ணாங்க. ஏன்னா December 31 வந்துட்டு மாஸ்டர் ஃபர்ஸ்ட் போட்டுட்டு ஏப்ரல் தான் பிளான் பண்ணாங்க. அதான் கொரோனா வந்துட்டு கடைசியில படம் எந்த படமும் ரிலீஸ் ஆகாம நம்மள்தான் போயிடுச்சு. ஏப்ரல் 26 பக்காவா பிளான் பண்ணாங்கல்ல. 22/6 தெரியலாமா, அந்த மாதிரி தான். கடைசியில என்ன நான் கரெக்டா எக்ஸாம் முடிஞ்சு அப்படியே போய் பாக்குற மாதிரி இருந்தது ப்ரோ, செம்மையா இருந்தது. சம்மர் இது சூப்பரா இருந்திருக்கும். சரி, ஆனா அது இருக்கட்டும், பொங்கலுக்கு வந்துருச்சு. ஆனா இதுல ஹைலைட் என்னன்னா, ஓகே ஜூன் மாசம் ஓகே ஆனா ஏப்ரல் வந்தா நல்லா இருக்கும் ப்ரோ. ஆனா சம்மர் ஏப்ரல் தளபதி அது ஒண்ணு இல்ல ப்ரோ, ஆனுவல் எக்ஸாம் முடிஞ்சு எல்லாருக்கும் சம்மர் ஹாலிடே இல்ல வரும். ஏப்ரலுக்கு ஆல்ரெடி இல்ல ஒரு எக்ஸாம் முடியுது. ஏப்ரலுக்கு இது வரைக்கும் ஒரு அன்அபிஷியலா ஒரு 3 படம் இருக்குது. அதுல ஒரு படம் கங்கோ தள்ளி போகுதுன்னு நினைக்கிறேன். இந்தியன் 2, தேவர கன்ஃபார்ம், தேவர இந்தியன் 2 செப்டம்பர் தானே ப்ரோ. அலெக்ஸ், ஏப்ரல்ல இருக்க கங்குவா நம்ம கூட கிளாஸுக்கு வராங்க. ஏன்னா மலையை கொண்டு போய் மடுவு கூட கம்பேர் பண்ணிக்கிறீங்க, அதெல்லாம் இல்ல தப்பு. இல்ல ஆதி நீ யாரு எனக்கு புரியவே இல்ல. கங்குவா என்ன ஆகும்னு யோசிச்சுக்கோ. நானும் நிக்கிறேன் நடக்கிறேன், எனக்கு மண்டையில எங்க இருந்து எங்க தாவறான் பேர். அதான் நம்மளுக்கு எல்லாம் பரவாயில்ல ப்ரோ, டக்குன்னு எடுத்து வரானுங்க. இதுல ஹைலைட் என்னன்னா விடாமுயற்சிதான் சிரிப்பாகுது. அலெக்ஸ், இன்னைக்கு யூடியூப்ல ஒருத்தன் வந்துட்டு விடாமுயற்சி அப்டேட் இருக்கா ப்ரோன்னு கேக்குறான். எது தளபதி இல்ல வாரிசை ரிலீஸ் பண்ணி, லியோ ஷூட்டிங் போய், லியோவை ரிலீஸ் பண்ணி, 68 ஷூட்டிங் போய் 68 ஃபர்ஸ்ட் லுக் வந்துருச்சு. ஆனா இன்னும் விடாமுயற்சி ஃபர்ஸ்ட் லுக் வரல. இல்ல ஆக்சுவலா ஒரு டீச்சர் வந்து கேள்விப்பட்டேன், அவர் ஏதோ ஸ்லிம்மா அவருக்கு ஆமன்ற பேருக்கு கரெக்ட்டா தான் பண்ணிட்டு இருக்கான். அவன் ஸ்லிம்னு ஒன்னு போட்டோ மாதிரி அனுப்பிச்சானுங்க. உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? படு கேவலமா இருக்கான் ப்ரோ என்ன கேட்டா. ப்ரோ வெயிட் வந்ததா சொல்றாங்க. அது ஐயோ சரி சரி இல்ல இல்ல இது ஆனா இந்த கிங்க புடிங்க. இன்னொரு விஷயம், இவர் சொன்ன அலெக்ஸ் சொன்னதுக்கு ஒரு விஷயம் நான் சொல்றேன். ரிலீஸ் டேட்னு சொல்லிட்டு இன்னும் அவங்க ரிலீஸ் டேட்டே இது பண்ணல, ஓகேங்களா? இந்த வாட்டி எல்லாமே பார்த்து ப்ராப்பரா பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு முழுசா நம்புறேன். மாம்ஸ் அதனாலதான் லிஸ்ட் வந்து இன்னும் அனௌன்ஸ் பண்ணல. ஏன்னா அந்த ப்ரெஷர் இல்லாம
ஸ்மூத்தா நீங்க முடிங்க படத்தை, இல்ல அதுக்கப்புறம் நம்ம ரிலீஸ் என்னன்னு பண்ணிடலாம். ஆனா கேட்டா டேட் வந்து ரிலீஸ் நம்ம டேட் இல்ல ப்ரோ. இப்ப ஜனவரி ரிலீஸ் 6 டேட்டை போடலாம்னு ஃபிக்ஸ் பிளான் பண்ணிருப்பாங்க பண்ணிருக்காங்க. ஆல்ரெடி, சொல்றது இல்ல. விக்னேஷ் கோர இதுக்கு வந்து அலெக்ஸோட ஃபேவரட் டைலாக் காத்திருப்போம். என்னது என் ஃபேவரட் டேல காத்திருப்போமா? அலெக்ஸ் அலெக்ஸ் என்னங்கடா வராரு அலெக்ஸ் இன்னொன்னு அவங்க எஸ்டிமேஷன் வந்து இது வரைக்கும் தான் ஷூட்டிங் அவங்க இது பண்ணிருப்பாங்களே தவிர ரிலீஸ் டேட்டா அவங்க வந்து இன்னும் ஆப்ஷனலா தான் வச்சிட்டு இருந்திருப்பாங்க. ஓகேவா? ஏன்னா அவங்க வந்து இது வந்து ஒரு பெஸ்டா கொடுக்கணும்னு தான் இன்னொன்னு ப்ரோ, என்ன கேட்டா எதிர்பார்ப்பாங்க. இந்த மாதிரி படம் வந்துட்டு ஓவர்சீஸ்ல நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கும். என்ன கேட்டா இந்த மாதிரி படம்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும் ஓவர்சீஸ்ல. டைட்டிலே உனக்கு கண்டிப்பா. சூப்பரா கேட்சியா இருக்கு பாரு. அதனால இல்ல நீங்க என்ன பண்றீங்க, இந்த நியூ இயர்க்கு என்ன ட்வீட் போடுறீங்கன்னா, இந்த திருப்பாச்சி படம் டெம்ப்ளேட் வரும்ல ஹாப்பி நியூ இயர்ஸ், அந்த மாதிரி தலைவரையும் ஆமைய வச்சு ஒரு போட்டோ போட்டு போடுங்க. கத்தி யாரு குத்தனாலும் இல்ல அந்த மாதிரி வேணாம், அந்த ஹாப்பி நியூ இயர் சார் அப்படின்னு ஒருத்தவங்க கீழே அப்படியே வந்து கை கொடுப்பாங்க பத்தியா, அது நல்லா நியூ இயர் எல்லாம் வீட்டுல எப்படி இங்க வெறும் கேக் மட்டும் தான் வந்து நியூ இயர் எல்லாம் கொண்டாடுற பழக்கமே இல்ல லட்சுமிங்களா. என்ன தூக்கம் வருது? ஓ பத்து தூங்கிட்டே ஆல்ரெடி. வெளியில போகல, காது கொஞ்சம் ப்ராப்ளம், அதனால வெளியில போகல. உண்மையிலே காது என்னாச்சு? ஏதாவது பெருசா காலு சுளுக்கிடுச்சு, நடக்க முடியல ரொம்ப தூரம். ஆமா எனக்கு பத்ரி ப்ரோ, எனக்கு வந்து ஒரு பழமொழி தான் ஞாபகம் வருது. ஆட தெரியாத சிறுக்கு காலு. இது பழமொழி இல்ல, ஆம பத்துல ஒரு டைலாக். அது இல்லாம எனக்கு நியூ இயர் ரொம்ப போர் அடிச்சு போச்சு. எல்லா டைம் செலிப்ரேஷன் பண்றது என்னன்னே தெரியல. எல்லா மெரினா போயிருக்கேன், சொந்த ஊர்ல கொண்டாடி இருக்கேன், பப்புக்கு போயிருக்கேன். ஐ மீன் ஒரு நியூ இயர். அப்புறம் டெல்லி, இந்தியா கேட் இருக்குல்ல டெல்லியில, அங்க கூட கொண்டாடி இருக்கேன். என்ன பண்ற? இல்ல நடு ரோடு வரும், லாரி வரும், மேல ஏத்தோம், மேல போ. எதுக்கு உட்காந்துக்கிறேன்? அது ஜாக். ஆமா, அந்த மூதேவி எங்க இறுதியும் பண்றேன். அந்த மூதேவி கோட்டை அடிச்சுட்டு வாங்கி எடுத்துட்டு எங்கேயாச்சும் படுத்துட்டு இருப்பான் டி நகர்ல. அலெக்ஸ் ஏதோ ஈவென்ட் மாதிரிலாம் ஆர்கனைஸ் பண்றாங்களா? நைட்டு டிஜே, காக்டெயிலு, மாக்டெயிலு, அதுக்கெல்லாம் 1000 ரூபாய். என் ஃப்ரெண்டு கூப்பிட்டா அப்படி 3000 ரூபாய் லீமெரிடியன்ல அன்லிமிட்டெட் ட்ரிங்க்ஸ், அன்லிமிட்டெட் புஃபட். சாயந்தரம் 7 மணில இருந்து காலையில 2 மணி வரைக்கும் நினைக்கிறேன். பத்ரி ப்ரோ, ஒரு டவுட், உள்ளார உட்காந்து காய்ச்சி என்ன காட்சி? இல்ல எனக்கு தெரிஞ்சு பீர் எல்லாம் அன்லிமிட்டடா இருக்கும். டேய் பத்ரி, ஒன்னே சொல்றேன், அன்லிமிட்டட்னு சொல்றாங்க. நீ போய் என்ன ஒரு குவார்டர் அடிப்பா, குவார்டர் கட்டிங் அடிப்பியா? அவ்வளவுதான். டேய் என்கிட்ட 500 ரூபாய், ஒரு 1000 ரூபாய் கொடுத்தா 500 ரூபாய்க்கு சரக்கு ஃபுல் சரக்கு வாங்கிட்டு 500 ரூபாய்க்கு என்ஜாய் பண்ணிட்டு ஜாலியா நம்ம கூட பேசிட்டு இருப்போம். அதை விட்டு குவார்டர் கட்டின அட போடா. என்னது அவன் அங்க வந்து ஃபுல் அந்த டிஜே இதெல்லாம் போட்டு செம இதா இருக்கும். ஐ மீன் க்ளோஸ்டு இதுல. அப்ப என் வீட்டுல நான் பாட்டு போட்டு ஆட முடியாதா? ஃபுட் அன்லிமிட்டடா இருக்கும். ஃபுட் அன்லிமிட்டடா இருக்கும். நீங்க சாப்பிடாததெல்லாம் அங்க இருக்கும். ஒரு நிமிஷம், கிங் ப்ரோ கேக்குறதான் கரெக்ட். வெறும் 100 ரூபாய்க்கு டிஸ்கோ லைட் வாங்கி ஃபுட்பால் பேஜ்ல சொருனா சுத்தி சுத்தி ஓடிட்டு இருக்கும். பொண்ணுங்க இருப்பாங்களா? இருங்க, பொண்ணுங்க இருப்பாங்களா விக்னேஷ் ப்ரோ? ஏற்பாடு பண்ணுவீங்களா? தனியா எந்த பண்ணி ஒண்ணும் இல்ல, தனியா வந்துட்டு எவ்வளவு பெரிய பப், ஒரு நிமிஷம், எவ்வளவு பெரிய கிளப் பப், எவ்வளவு பெரிய இது போனாலும் உனக்கு வந்துட்டு அந்த சந்தோஷம் கிடைக்காது. ஃப்ரெண்டுங்களோட நீ பக்கத்து ஏரியாக்கு போனா கூட சந்தோஷம் கிடைக்கும். அதனால ஆமாண்டா, இது ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டு இல்லனா நீ வீட்டுலதான். அலெக்ஸ் ஒரு நிமிஷம், என் பையனா ஹாப்பி நியூ இயர் அண்ணா. ஹாப்பி நியூ இயர். அப்பா பேச்ச கேட்காம இரு, நிறைய நல்லா நல்லா இருப்ப, நல்லா இரு ப்ரோ. ஆமா, இந்த
ஒண்ணுலப்பா இல்ல தளபதி விஜய் மாதிரி ஜேசன் 12 மணிக்கு உங்க அப்பா டான்ஸ் ஆடுவாரு, வீடியோ எடுத்து போட்டு ஆமாமா இல்ல வீடியோ ஏதாவது இருந்தா எடுத்து போட்டுருப்பா. ட்ரெயின் பண்ணி விட்டுறலாம். ஹாப்பி நியூ இயர், நல்லா என்ஜாய் பண்ணுப்பா. எதையும் கேட்டுக்காது. ஒரு 10 வருஷம் கழிச்சு உன் புள்ளே இந்த மாதிரிதான் பேசல வந்து பேசுவான். 10 வருஷம் இருக்கிறது இருக்கான் இல்ல, அடுத்த வருஷம் ரேவந்த் கல்யாணம். அவன் எப்ப இதுவா பண்ணுவான் எதுவும் தெரியாது. ஒண்ணு இல்ல 10 வருஷம் கழிச்சு அலெக்ஸ் ப்ரோட புள்ள, ஏய் புண்டைங்களா ஹாப்பி நியூ இயர். ஆனா இல்ல இல்ல வார்த்தைக்கெல்லாம் ஸ்டாப் பண்ணா உன் பையன் உண்மை பேசாம இல்ல இருப்பான். உண்மை என்னன்னா நம்ம எப்படி இருந்தாலும் வளர்க்கறது நல்லா வளர்க்கணும், இல்ல ரேவந்த் மாதிரி ஆயிடும். ஆனா இரு 12 மணில இருந்து நாளைக்கு 12 மணி வரைக்கும் நான் அசிங்கமா பேச மாட்டேன் இப்பயும் சொல்லிட்டேன். ஆனா 12 மணி ஆகல இல்ல, நாளைக்கு 10 மணி ஸ்பேஸ் வருவோம் ப்ரோ, வேணே வெறுப்பேற்றுவோம் ப்ரோ. இரு ஜாக் வருவான். ஒய்டா புண்டை வீட்டுல போட எழுதி தரேன். என்ன தெரியுமா, டீ நகர்ல போயிட்டு நேரம் ஆனா பிளாக்ல சரக்கு இருக்கானா எக்ஸ்ட்ரா 100 கண்டிப்பா. நான் ஒரு இல்ல 10 விக்னேஷ் ப்ரோ எங்க செகண்ட் போயிருக்கானா? இது பண்றியா நீ பேசுவேன். எங்க போயிருக்கானா? யாரு பண்ணலையா? அப்படின்னா அவன் மெசேஜ்னா டிஎம் தானே, நானும் மெசேஜ் பண்ண பாக்கல, ஆன்லைன் இல்ல, எங்கன்னா கடையில இருப்பான் போல. பிளாக்ல சரக்கு வாங்கிட்டு இருப்பான்டா. நான் கேட்கிற கேள்வியில நீயே என்ன கமெண்ட்ல வந்து திட்டுறியா இல்லையான்னு பாரு. ப்ரோ ஸ்பேஸ் இல்ல என்னது, ஏய் இவனை ட்ரிகர் பண்றது ஈஸிடா. இந்த டைட்டில் வந்து ரஜினிக்கு தான் சூட் ஆகும்னு போட்டு விட்டனா ட்ரிகர் ஆயிருப்பான். எடுத்த சபதம் முடியும் வரை திட்டிட்டு போறான். எடுத்த சபதம் முடியும் வரை நோ உறக்கம், அந்த மாதிரி வந்துட்டு ஒரு நாள் அசிங்கமா பேச மாட்டேன். சரி நீ அசிங்கமா டைப் பண்ணுவோம். அப்புறம் புரியல. அசிங்கமா ட்வீட்டும் போட மாட்டேன், அசிங்கமா பேச மாட்டேன், ஒரு நாள் மட்டும் தான். ஆனா ஜனவரி 2 அப்ப நான் பொறுப்பா இருக்க மாட்டேன். அப்போ வந்துட்டு ஒருத்த கிளவி திட்டம் பேரு காத்தாங்காமா இல்ல வாட்டா நன்றி கேட்டேன்னா. ப்ரோ அப்ப நாளைக்கு மத்தியானம் ஸ்பேஸ் போடுவோம் வரோம் ப்ரோ. ஓ இவரு ட்ரிகர் பண்ண வராரு. டேய் யாரா நீங்களா? 12/1 நான் போடுற ட்வீட்லயே நீ ட்ரிகர் ஆகி இங்க பேசல. அந்த காஃபி அந்த பாலை கறந்து குடிச்சிட்டு கேள்வி அடக்கிறீங்க. சிம்பு சொல்லுவாரு ப்ரோ, பாலை கறந்து குடிச்சிட்டு அந்த ஸ்டார்பக்ஸ்லயும் காஃபிலயும் உட்காந்து கேள்வி அட கேக்குறீங்க. இல்ல ஒன்னு சொல்றேன், நான் மௌன விரதம் இல்ல, அசிங்கமா மட்டும் தான் பேச மாட்டேன், அதுவும் தெரிஞ்சு. ஒரு நிமிஷம். அப்புறம் வெளியில இருக்கிறவங்க இன்னைக்கெல்லாம் ஃபைன் எக்கச்சக்கமா போடுவானுங்க, பார்த்து போயிட்டு வாங்க. சென்னையில அதே மாதிரி ஓபன் பண்ணிட்டு மெரினா கிரினா போயிடாதீங்க. மெரினால சாயந்தரம் நாளைக்கு சாயந்தரம் 6 மணி வரைக்கும் இல்ல ஒன்னு 1 மணி வரைக்கும் வேணா ஒரு லைட்டா கொஞ்சம் ஊர் சுத்துற மாதிரி நீங்க பண்ணலாம். ஆனா ஒண்ணு குடிக்காத, கூட ஓவர் ஸ்பீட்ல போடாது, குடிக்க கூடாது, ஓவர் ஸ்பீட்ல போக. ரெண்டு ஹெல்மெட் பின்னாடி உட்காந்தோன்னு ஹெல்மெட் போடுங்க, இல்லன்னா 1000 ரூபாய் ஃபைன். ஆனா அத பத்தி கவலைப்படாம நாங்க சந்தோஷமா இருந்தோம். ஆமா பின்னா அதுக்கும் தான் இப்பெல்லாம் சென்னையில இந்த வாட்டி இல்ல, இப்பெல்லாம் டபுள் ஹெல்மெட் இல்லனால 1000 ரூபாய் கலெக்ஷன்லாம் இனிதான் பாப்பாங்க, அதனால ஆனா தெலுங்கானால பாத்தியா இன்னும் அந்த ஃபைன் அமௌண்ட் போட்டு கட்டாம இருக்கானுங்கல்ல, அவனுங்களுக்கு எல்லாம் செம ஆஃபர் விட்டுருக்கானுங்க. 80% ஆஃபர். 1000 ரூபாய் இருந்துச்சுன்னா நீ 200 ரூபாய் கட்டினா போதுமா ஃபைன். ஆனா விக்னேஷ் ப்ரோ வராத ஃபைன் எல்லாம் இப்படி வாங்குறானுங்க. சாரிப்பா ஒரு எடிட்ல கீர்த்தி செட்டி எடிட் போட்டு நியூ இயர் அடுத்த வருஷம் இந்த தப்ப பண்ண மாட்டேன்னா எல்லாரும் எந்த தப்ப சொல்லுவீங்க? இந்த வருஷம் ஒரு வாரத்துக்கு கையிட்டு ஆமா மறு வாரத்துக்கு டெய்லியே சாதாரண விடுவேன். ஒரு வாரம் இல்ல
ப்ரோ நானே தப்பே பண்ண ஆரம்பிக்கல ப்ரோ, நீ வேற ஆரம்பிக்கணும், அப்புறம் என்ன பண்றது? அப்ப இப்போ இப்போ நான் சும்மா பேசுறது அடிக்கிறது அவ்வளவு, அதெல்லாம் தப்பு இல்லையே. இல்ல நான் பண்ற தப்பு என்னன்னா, ஆனா நிறைய தப்பு பண்ணுவோம், அதெல்லாம் லிஸ்ட் போயினே பேசிக்கினே பேசிக்கினே நீ ஸ்மைல் லைக் எ ஹெவன் பட் ரூல் லைக் எ யாரு குயினா. ஆனா bro, நான் படம் தான் இல்ல. நல்லா இருந்துச்சு. ஆனா படம் தான் பொய் இல்ல. சொல்லக்கூடாதுன்னு ஒரு விக்னேஷ் ரிசல்ட் ப்ரோ, எடுத்திருக்கேன். நீங்க சப்போர்ட் எடுங்க. சொல்லுப்பா. ஒரு மாசத்துக்கு கிரீன் ஷர்ட் பத்தி எடிட்டே போட மாட்டேன்ட்டு தூக்கல தொங்குவார், தூக்கல தொங்குவார். இந்த படையப்ப மூச்சு நின்னு போச்சு அப்புறமா பத்தி பேசாம இருக்க மாட்டேன்னு விக்னேஷ் ப்ரோ. தினேஷ் bro, உங்க wife ஆனா ஒண்ணும் சொல்ல மாட்டாங்களா? ஆனா கீர்த்தி செட்டி ப்ரோமோட் பண்றதே இவரு ஒருத்தர் தான். ப்ரோ இவரும் கப்பலுக்கு ஒண்ணும் இல்ல, போயிட்டா யார் தான் ப்ரோமோட் இவர் பண்ணுவாங்களோ. விக்னேஷ் ப்ரோ வந்து கிரீட்டி ஷெட்டி ப்ரோமோட் பண்ற பொண்டாட்டி கேட்டா என்ன நடக்கும்? ஏய் கம்னராடி. இல்ல கடைசியா ஜாக்கெட் கொடுத்துட்டு ஆனா போயிருந்த விக்னேஷ் ப்ரோ. இல்ல எத்தனை பேருக்கு இந்த வைப் வருது? லிங்கா கத்தி வந்த மாதிரி எனக்கு என்னமோ தோணுது. அதான் இந்த வேட்டையனும் இந்த கோட்டு படமும். ப்ரோ எனக்கு அந்த வைப்ல தான் இருக்கேன் நான். இப்ப வேட்டையன் கோட்டுனா இவன் எனக்கும் அதே என்னமோ தெரியல, அதே ஃபீல். கங்குவா கோட்டு இந்த ரெண்டு ஒண்ணு வரணும். கங்குவா தனியா வர வாய்ப்பு இருக்குது, அதுவும் தான். கோட்டும் தனியா தான் வரும். விடாமுயற்சி கோட்டு என்ன கேட்டா ஒண்ணா இல்ல, கண்டிப்பா ஒரு பெரிய டிஸ்டன்ஸ் இல்லாம அது ஒரு மாசம் டிஸ்டன்ஸ்ல தான் வரும். செத்த பாம்பு எத்தனை வாட்டி ப்ரோ சாவடிக்கிறது? செத்த பாம்பு, ஆமா அத கண்டுக்காதீங்க ப்ரோ. எனக்கு வேட்டையன் கோட்டு வரணும் ப்ரோ. இல்ல அந்த திருப்பி ஒரு 600 கோடி அடிக்கணும், வேட்டையை 300 கோடி அடிக்கணும், அவ்வளவுதான் ப்ரோ. யோசிச்சு பாரு, தலைவர் வந்து காலையில 12 மணிக்கு ஒரு வீடியோ மாதிரி போடுறாரு, எல்லாருக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்கள். கமெண்ட்ல போயிட்டு தேவடியா புள்ளைய கம்முடுறா. வீடியோ எடுத்தாச்சு. நான் அசிங்கமா பேசக்கூடாதா? 12 மணிக்கு மேல தெரியல. ஒண்ணு இல்ல, தலைவர் மட்டும் போட வச்சிருங்க, அலெக்ஸ் ப்ரோ ட்ரிகர் ஆகி போட்டுருவாரு. இல்ல அடுத்த வருஷம் என்ன படம் பாக்குறது பாப்போம். பொங்கலுக்கு வந்துட்டு புத்தாண்டு வாழ்த்துக்கள் சொன்னா அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு 2024. பொங்கலுக்கு அயலானு ஜூன் மாசம் 68. நாளைக்கு சன் டிவில சந்திரமுகி 2 போடுறான் ப்ரோ, உட்காந்து பாருங்க. மனசாச்சுதாடா உங்களுக்கு எல்லாம். எங்க போன ஞாயிற்றுக்கிழமை போடுற இந்த படத்தை இல்ல இப்பவே அப்படி ட்ரிகர் பண்றானே இல்ல, 12 மணி மேல பயமாகுது ப்ரோ. ஐயோ இல்ல அலெக்ஸ், என்ன தைரியத்துல போடுறோம் அந்த சேனல்? எனக்கு தைரியம் இருக்குது, கண்டிப்பா அதிகமா பேச மாட்டேன். 12:01 தாண்டுவே நீ அந்த மாதிரி தான் நான் போட போறேன். 12:10 தாண்டுவியா ப்ரோ? ஒரு நாள் இந்த சிஎம் சீட்ல உட்கார்ந்து பாரு, அந்த மாதிரி எங்கள் கைகள் ஓங்கும். 10 minutes ப்ரோ, டாக்கு முடிச்சிரு ப்ரோ. டேய் இருங்கடா டேய், நான் அவ்வளவு இதெல்லாம் பாருங்கடா. இன்னைக்கு இருக்கு ஒண்ணும் இல்ல, அதான் இல்ல கடைசியில ராதாரவி மாதிரி போடா, அவத்த கியூல வாடா தம்பி, வரிசையில் வாருங்கள். உங்க அம்மா இல்லையா? இல்ல அடுத்த வருஷம் வரப்போற படம் டைட்டில் எல்லாம் பாருங்களேன். அயலானு, கேப்டன் மில்லர், வேட்டையனு, கங்குவா, விடாமுயற்சி, கோட்டு. ஆக்சுவலா இல்ல ஒரு படமா சொல்லி எந்த வித்தியாசமா இருக்கு. அதாவது நல்லா இருக்குது. டைட்டில் எப்படி இருக்குன்னா அயலாந்து, ஆமா கேப்டன் மில்லர், அயலாந்து நல்லா இருக்கு. கேப்டன் மில்லர் நல்லா இருக்கு கேப்டன் நல்லா இருக்கு. வேட்டையன் லவ்வர், வேட்டையனா ஐயோ வேட்டையன் அலெக்ஸ், வேட்டையன் பீக்காடு மாதிரி இருக்குது, தயவு செஞ்சு வேற சொல்லு. இல்ல கோரை நோட் பண்ணியா, எவன்டா வேட்டைன்னு சொன்னது? இல்ல நிதிஷ் ஆல்ரெடி இருக்கட்டும். அடுத்து என்னன்னா இந்தியன் 2. அது ஓகே, இந்தியன் 2 இல்ல அது பார்ட் 2 தானே, பார்ட் 1 நல்லா இருக்க முடியும். 2 கங்குவா, சாரி கங்குவா. ஐயோ
கங்குவா எனக்கு இல்ல என்ன சொல்றது என்னடா உண்மையிலே இல்ல, சொல்றது இது டைட்டில் மொக்க டைட்டில் தானா, பழகிச்சு எல்லாருக்கும், அதனால விட்டானுங்க. சரி ஓகே. ஓகே அடுத்து இல்ல தேவாரா, அது தெலுங்கு அடியில வா தேவாரமா தேவாரம் தேவாரா. அடியில வாயிலடா தேவாராடா இவன் ஒருத்தன். அடுத்து இல்ல தேவாரா கோட்டு சொல்லவே தேவையில்லை. வேற என்ன ப்ரோ, விடாமுயற்சி ப்ரோ, விடாமுயற்சி. வா வா கேட்டுடலாம் விடாமுயற்சியா வராங்க, அதான் கவலைப்படாதீங்க. இல்ல இந்த சொல்லுவான்ல, இல்ல கடைசிதான் வந்தாரு விடாமுயற்சி. ப்ரோ ஆனா எனக்கு விடாமுயற்சிக்கு அப்புறம் வர படம் ஏன்னா டைட்டில் தெரியும், தன்னம்பிக்கை. தூரத்தை மட்டும் பாருங்களேன். அவன் லேட்டான கஷ்டப்பட்டு நல்ல படம் கொடுப்பான், இவன் லேட்டாய் கஷ்டப்பட்டு மொக்க படம் கொடுப்பான். விவேகம், வலிமை, இந்த முயற்சி ஆனா என்ன விடாமுயற்சி. கேட்டா இல்ல, ரொம்ப வருஷமா ஷூட்டிங் போற படத்தை பயமுறுத்துனதே இந்த தாமபாடு தான். ஏன்னா இப்ப ஆமா bro. முன்னாடிலாம் 3 வருஷம் ஷூட்டிங்க தான் நல்ல படம் வரும். சிவாஜி, தசாவதாரம், நம்மால் இது வரைக்கும் 3 வருஷம் ஒரு படம் ஷூட் பண்ணதில்லை. ப்ரோ அடுத்து விடாமுயற்சிக்கு அப்புறம் தன்னம்பிக்கை தான் படம். தன்னம்பிக்கை நல்லா வச்சாலும் வச்சிருவான் இல்ல 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 கண்டிப்பா ப்ரோ, இல்ல இல்ல சத்தியமா இல்ல, தன்னம்பிக்கைன்னு வந்துரும் பாருங்க. ஐயோ அஜித் இதுக்கு தும்பிக்கை என்ன வைக்கணும். தன்னம்பிக்கை, அடுத்து உழைப்பு, அப்புறம் தானா வந்தாரு தலைன்னு ஒரு டைட்டில் ஒண்ணு. தானா வந்து தலையா ப்ரோ, விட்டா அடியில வந்துரு தலைன்னு போலே. இல்ல ஒரு நிமிஷம் கவுண்டர்ல யோசிச்சு பாறேன். 2 கோட் படம் டிக்கெட் கொடுங்க, அதெல்லாம் ஓகே. 2 விடாமுயற்சி கொடுங்க, 4 விடாமுயற்சி கொடுங்க. ஆன்மை இல்லைன்னா ஆஸ்பத்திரிக்கு போங்கடா போட்டீங்களா. அவன் என்ன சொல்லுவான், விடாமுயற்சினா எம்பவி நீ தான்பா விடாமுயற்சி பண்ணணும், எங்க கிட்ட கேக்குற அதான் இந்த அரசியல்வாதி அந்த மாதிரி. அலெக்ஸ் மென்டல் ஆன்ஸும் ஆமிஸும் போயிட்டு கேப்பான்ட்டு விட்டா முயற்சி விட்டா முயற்சி. ப்ரோ அலெக்ஸ் ப்ரோ ஒரு நிமிஷம் அது கூட ஒரு வேணாம். நிமிஷம். அலெக்ஸ் ப்ரோவும் அவர் கேர்ள் ஃப்ரெண்டு விடாமுயற்சி டிக்கெட் கொடுங்க ப்ரோ. அதுக்கு அலெக்ஸுக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் வேணும். இல்ல இல்ல நான் இது வரைக்கும் இந்த ஏகே படம் ஒண்ணு கூட தேட்டர்ல பார்த்தது சத்தியமா சொல்றேன். எல்லா இந்த படம் சும்மா ட்ரை பண்ணி இல்ல ப்ரோ இல்ல சில பேருக்கு சில பேருக்கு ஒருத்தனை பிடிக்காது. எனக்கு ஏகே சுத்தமா பிடிக்கும் சின்ன வயசுல. ப்ரோ நீ இல்லடா நீ பாரு ப்ரோ, தனி எக்ஸ்பீரியன்ஸா இருக்கும். இல்ல இல்ல நீ போவாதனாலதான் உனக்கு ஏகே ட்ரோல் பண்ண தோணுது. ஒருவேளை போயிட்டு தியேட்டர்ல பார்த்துட்டு நீ ஒருவேளை ஃபேனா கூட மாறலாம். அதுக்கப்புறம் அங்க இல்ல படத்துக்கு போயிட்டு வந்து பாடையில வந்து எத்தனை பேரை பார்த்துனுக்குறேன். இதுல என்கிட்டயே வந்து படத்துக்கு முடிஞ்ச கைய கட்டின்னு கர்ச்சிப் எடுத்து அப்படி வாயளவுக்கு முடிச்சு போட்டு அப்படி கடிச்சு இழுத்துட்டு உட்காந்துப்பாரு. சரி ஒரு நிமிஷம் ப்ரோ, தக்லைஃப் அடுத்த வருஷம் தானே? அடுத்த வருஷம் தெரியல. ஆமா அடுத்த வருஷம் தான் நினைக்கிறேன். அதுக்கு தான் வெயிட் பண்றேன். தக்லைஃப் அடுத்த வருஷம் கிடையாது, 25 ப்ரோ. அடுத்த வருஷம் வந்து இவரு கமல் சார் இல்ல இல்ல இது மட்டும் தான் இல்ல ப்ரோ, அப்படி இது இல்ல. ஆக்சுவலி இந்தியன் 2 இந்தியன் 3 ரெண்டுமே வருது அடுத்த வருஷம். ப்ரோ அடுத்த வருஷம் விடுதலை வருது. என்னது இந்தியன் 2 அப்புறம் இந்தியன் 3 வருது. அப்படியா? இந்தியன் 3ல பேலன்ஸ் ஷூட்டிங் வந்து சாங் மட்டும்தான், 2 சாங் மட்டும்தான். ஒரு நிமிஷம் இல்ல அது இவங்க எடுத்தது இதுதான். மேல வந்துட்டு அந்த ஈகோ சினிமாஸ் பாத்தீங்களா? யோசிச்சு பாரு, ஃபுட் ஃபால்ஸ் வந்துட்டு ஜெயிலரு, அதான் இல்ல கலெக்ஷன் வந்துட்டு இல்லையோ, ஏதாவது நல்லா சேஃபா பிளே பண்ணிக்கிறான்டா. அது என்னாச்சுன்னா ஒண்ணு இல்ல, கீழே ஒருத்தவன் கமெண்ட் பண்ணியிருந்தான், நீ ஜெயிலருன்னு சொன்னா நீ வந்து ரஜினி ஃபேன்ட்டான், நீ லியோன்னு சொன்னா விஜய் ஃபேன்ட்டான். அப்ப என்னதான் சொல்றதுன்னு சொல்லிட்டு சரியான சேஃப் இது. ஏன்னா 2 பேரும் இது விலைக்கெல்லாம் போனானுங்க.
ஆக்சுவலி ஃபூட்டேஜ் வந்து ரொம்ப அதிகமா வந்துருச்சு. அவங்களால எடுக்க முடியல அது. அதனாலதான் 2, 3 2 வலிமை விடுறாங்க. கூட ஃபுட்டேஜ் கேள்விப்பட்டிருக்கீங்க? 3.5 மணி நேரத்துக்கு மேல படத்தை எடுத்து 3 மணி நேரத்தை விட்டாங்க தியேட்டர்ல. இது வந்து ஆனா இப்ப எடுத்துக்கிற அலெக்ஸ் ஃபுட்டேஜ் 6 மணி நேரம். என்ன பெரிய வலிமை உனக்கு பில்லாட்டு தெரியுமா? படம் வந்து 2.25 மணி நேரம் இல்ல எடுத்து ப்ரோ, பிட்டு அதான் படமா இல்ல 1.5 மணி நேரம் ரிலீஸ் படம் பண்ணான். 1 மணி நேரம் 59 நிமிஷம் 58 அலெக்ஸ் ப்ரோ லுக்லாம் செமையா இருக்கு. என்னது? இரவு லுக்கு தளபதி 68 ஓகே. உனக்கு எப்படி இருந்துச்சு? செமையா இருக்கு ப்ரோ. ஏதோ டிஃபரெண்டா பார்த்தாப்ல இருந்துச்சு. ப்ரோ அந்த அப்பா கேரக்டர் பிடிச்சிரா மகன் கேரக்டர் பிடிச்சிருந்துச்சா? என்னது மதரா? டேய் மகன் 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 ப்ரோ அதான் இல்ல ஆனா இல்ல அப்பா பையன்னு ப்ரோ. வராது மகன். ஓகே. ஆனா இது அலெக்ஸ் ஈகா சினிமா என்ன கால் விழுந்துருப்போம் போல 2 தரப்புலயும். இல்ல என்ன கேட்டா இந்த மாதிரி ட்வீட் போறத நான் இப்பதான் பாக்குறேன். நல்லா இதுதானா? இங்க ஒரு குத்து இங்க ஒரு குத்து. தலையா தளபதியா? ஆக மட்டும் 2 குத்து அவ்வளவுதான். அலெக்ஸ் ப்ரோ ஆனா எல்லாமே வந்து ஈக்குவலா தான் ப்ரோ ஷேர் ஆயிருக்கு. எனக்கு தெரிஞ்சு 2 படம், இந்த படம் நம்பர் 1 அந்த படம் நம்பர் 2 எல்லாருமே நல்லா ஓடுனுச்சு இந்த வாட்டி. ஈகனை பத்தியா துணிவு அடி வாங்கி கீழ இருக்கு. ப்ரோ இல்ல காமெடி என்னன்னா பெரிய ஆளுங்க படம் வந்து 3 பெரிய படம் வந்துச்சு. ஆனா ஒரு பெரிய ஆள் வந்து ஆனா இல்ல எல்லாத்துலயுமே இல்ல என்ன இல்ல சொல்றது இல்ல கீழே இருக்காரு. பெரியாள்னு நைஸா ரஜினியும் செய்யற பாத்தியா? விடு ரஜினியும் பெரியாள் தான் விடு. அலெக்ஸ் ப்ரோ என்ன ப்ரோ இதெல்லாம் வருமா? விடு ரஜினியும் பெரியாள் தான் விடு. ப்ரோ அவர் வயசுல பெரிய ஆள் ப்ரோ ரஜினி. ஆமா ஆமா ப்ரோ அதான் நான் சொல்றேனே இந்த ஜெனரேஷனுக்கு ரைட் அப்படின்னு நான் இன்னும் விஜய் சொல்ல. சரி விஜய் வந்து அலெக்ஸ் இந்த ப்ரோ, நான் ஒண்ணே ஒண்ணு கேக்குறேன். இந்த தர்பார் படத்துல ஒரு ட்ரெயின் ஃபைட்ஸ்னு வரும் ரயில்வே ஸ்டேஷன்ல. அந்த ஃபைட்ஸ்ல மட்டும் சொல்லுங்களேன், எக்ஸ்பிளைன் பண்ணி. கண்ணுல இல்ல ப்ரோ அது என்னன்னா இப்போ இல்ல அதேதான் ஒரு நிமிஷம் அதேதான். செகண்ட் ஹாஃப் வந்துட்டு இப்போ படம் ஃபர்ஸ்ட் ஹாஃப் என்ன கேட்டா ஓரளவுக்கு ஓகே. கதை வந்துட்டு அங்கதான் இருக்கும். ஆனா ஆனா இன்டர்வல் சீன் வந்துட்டு எல்லாம் பேசிக்கானது. இப்போ அதான் வில்லன் பையனை கொண்டுறோம், வில்லன் வரான். இதான் வந்துட்டு எல்லாருக்கும் தெரியும். எனக்கு என்ன நான் ஃபர்ஸ்ட் ஹாஃப் பார்த்து செகண்ட் ஹாஃப் நல்லா இருக்கும்னு நினைச்சேன். போயிட்டு எல்லாம் தேட்டர் போனோம் பாப்போம். சத்தியம் தேட்டர் போனோம், எல்லாருக்கும் தெரியும். பார்த்துன்னு இருக்கும்போது இந்த மாதிரி போயினுக்குது. அந்த மாதிரி திரும்பவும் ஃபைட் பண்றான், இது பண்றான், இன்வெஸ்டிகேஷன் இந்த மாதிரி நடக்குதுன்னு. அப்போ வந்துட்டு ட்ரெயின்ல போற ஒரு ஷாட் இருக்கும். அது முடிய ஏதோ ஒரு பேட்ச் ஒர்க் பண்ணிட்டு இருப்பாரு. அதான் வில்லன் வந்துட்டு சும்மா இருக்க மாட்டான். யாருப்பா அது வாயில காத்தடிக்கிறது? ஒரு நிமிஷம் வில்லன் வந்துட்டு சும்மா இருக்க மாட்டான். இவன் வந்துட்டு ஏதோ ஒண்ணு பண்ணோன்னு ரயில்வே ஸ்டேஷன்ல ஒருத்தன் நோட்டை ஓட்டுனே இருப்பான். ரஜினியை பார்த்துட்டே இருப்பான். யார் அந்த புண்டமான்னு சொல்லிட்டு அவனும் வந்துட்டு போன் எடுத்து பார்ப்பான். பார்த்தா வந்துட்டு இவன் போற இடம் முழுக்க ரஜினி போட்டோ எடுத்து வச்சிருப்பான். சரின்னு சொல்லிட்டு இவன் கொடுத்துட்டு அதான் ரயில்வே ஸ்டேஷன்ல ரஜினி ஊக்கறதுக்கு 10 பேர் இருக்கிறாங்கன்னு தெரிஞ்சிச்சு அவனுக்கு. சரின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணுகிறான் பொண்ணு கூட சேர்ந்துக்கின்னு. ஆனா இந்த படத்துல மெயின் ஹைலைட் என்னன்னா, அந்த மாதிரி அரவாணிங்க கூட சேர்ந்து ஒரு ஃபைட் சீன் பண்ணோன்னு சாருக்கு ஒரு ஆசைப்பட்டிருக்காரு. அப்போ என்ன ஹைலைட் என்னன்னா, அவங்களையும் பாட வச்சு தலைவரையும் ஆட வச்சு, அவங்களே என்ன ஹைலைட் என்னன்னா, எதிர்க்கு அடிக்க வந்தவனும் ஓட வச்சு, பார்க்க வந்த ஆடியன்ஸையும் ஓட வச்சான் பாடு. ஏன்னா எல்லாருக்கும் ஒரு லாஜிக்கான ஒரு இது பார்த்தா முருகதாஸ் படத்துல ஃபைட் சீன் இவளையா சர்க்காரே மாசம் இல்ல ஆமா ஆமா ஆமா. சர்க்காரே அது மாஸ் படம்.